அக்கம் பக்கத்து உறவின் முறையார் குயில் போல் பேசிடும் மனையாள் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை சந்தத மதவா தந்தை தயமிகு உடையாள் அன்னை அயலவர் ஆகும் வண்ணம் தமிழ் எங்கள் அறிவினில் உரைதல் கண்டீர். அன்னை தமிழே, அழகு பெருநிலவே, ஆதிக்க இந்தியினால் அல்லலுக்குள் ஆளாகும் என் ஆருயிரே, உன்னை வணங்குகிறேன். உயிர் தமிழே, நீ வாழ்க. கலைஞர் தமிழ்ச் சங்கத்தின் சார்பில் அலுவலர் மன்ற வளாகத்தில் தலைவர் கலைஞரின் 102வது பிறந்த நாளை ஒட்டி 3வது நாளாக நடக்கின்ற இந்த நாள் வேள்விக்கு தலைமை தாங்குகிற மாவட்ட கழகத்தின் மதிப்பிற்குரிய செயலாளர், வாகை சூடி வருகிற வழக்கறிஞர், கழகத் தலைவரின் கட்டளையை நிறைவேற்றுவதற்கு முப்போதும் எப்போதும் களத்தில் நிற்கின்ற வழக்கறிஞர் வாஞ்சை மிகுந்த அண்ணன் வழக்கறிஞர் செல்லப்பாண்டியன் அவர்களே, வந்தவர்களை வசந்தத்தின் தூதுவனாக இருந்து வண்ணத் தமிழில் எண்ணமெல்லாம் இனிக்க வரவேற்று மகிழ்ந்திருக்கின்ற இளைஞரணியின் அமைப்பாளர்கள் ஆசை தம்பி சண்முகம் அவர்களே, மணிராஜன் அவர்களே, வரவேற்பு கவிதை என்கிற பெயரால் வெல்வெட்டு தமிழில் கல்வெட்டு கவிதையை அரங்கேற்றி இருக்கின்ற ராலிமலை தந்த கவிஞர் அசோகன் அவர்களே, தலைவரை முன்மொழிந்து உரையாற்றி இருக்கின்ற மதிப்பிற்குரிய மருத்துவர் மூகா முத்துக்கருப்பன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கடமையாற்றி சந்திரசேகரையும் இந்த பட்டிமன்றத்தையும் கௌரவப்படுத்தி இருக்கின்ற மாட்சிமை தங்கிய அமைச்சர், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையை முறையாகவும் சிறப்பாகவும் நிர்வகிக்கின்ற ஆற்றலின் ஊற்று, நான் என்றென்றும் மதிக்கின்ற பண்பாளன், என் பாச நண்பன் அமைச்சர் சிவ மெய்யநாதன் அவர்களே, பட்டிமன்றத்தின் தொடக்க உரையா இல்லை பட்டிமன்றத்தினுடைய அடக்க உரையா என்று நானே மகிழத்தகுந்த அளவுக்கு இங்கே ஒரு சொற்கோலம் போட்டு அமர்ந்திருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் தலைவர் கலைஞர் தலைமையில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்ட கவியரங்கில் கலந்து கொண்டு கலைஞரின் பேரன்பை பெற்றவரும் கந்தர்வக்கோட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கண்மூடி கண் திறப்பதற்குள் கவிதையை கவி காலமிகத்து போல மழையாக கொட்டுகிறவன் தமிழ்நாட்டில் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் பெயர் கவிதை பித்தன் என்ற பெயரை தக்க வைத்து கொண்டிருக்கிற தகுதி மிகுந்த கவிஞர், பாவேந்தர் பரம்பரையின் தலை மாணாக்கர் என்று நான் நினைத்து மகிழ்கிற அண்ணன் கவிதை பித்தன் அவர்களே, மாவட்ட கழகத்தின் மதிப்பிற்குரிய அவைத்தலைவர் ஐயா வீரமணி அவர்களே, மதிப்பிற்குரிய மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் அம்மையார் ராஜேஸ்வரி அவர்களே, பட்டிமன்றத்தினுடைய நோக்கத்தை குறித்து உரையாற்றச் சொன்னால் இந்தியன் ஏர் விமானத்தில் ஏற்ற வேண்டிய ஒருவனை இங்கே நினைவூட்டி பேசி அமர்ந்திருக்கிற என் பாசத்திற்குரிய தம்பி
தலைமை கழகத்தின் தன்னிகரற்ற சொற்பொழிவாளன் ஆடுதுறை உத்திராபதி அவர்களே, இந்த மகத்தான நிகழ்ச்சியில் பட்டிமன்றத்தை தொடங்கி வைத்து விடைபெற்று சென்றிருக்கிற தாட்கோவினுடைய தலைவரும் இளைஞரணியின் மாநில துணை செயலாளரும் என் உள்ளம் கவர்ந்த கள்வன் உதயநிதியின் உத்தரவை நடைமுறைப்படுத்துகின்ற ஆற்றலாளன் அன்பின் நாற்று ஆரியூர் தம்பி இளையராஜா அவர்களே, மாநகர துணை மேயர் லியாக்கத் அலி, என் நெஞ்சம் கவர்ந்த தம்பி மதியழகன், அடைக்கலம் அபுதாகிர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்தி இருக்கின்ற மதிப்பிற்குரிய தோழர் செங்கோடன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் கலந்து கொண்டு கௌரவித்திருக்கிற கண்ணியத்திற்குரிய அஷ்ரஃப் அலி, முன்னாள் நகர செயலாளர் நெஞ்சம் நிறைந்த மாமா நயனா முகமது, சுபஸ் சரவணன், ஆரியூர் நண்பர் அசோக் பாண்டியன், திருமயம் சரவணன், காடவராயன்பட்டி எனக்கு தந்த நன்கொடை தம்பி செல்லத்துறை, பட்டிமன்றத்திற்கு ஒழுங்காக பேசுகிறானா என்று மதிப்பெண் போட வந்திருக்கின்ற அழகப்பா பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத்துறை பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி, சுபஸ் சரவணன், கவிஞர் சரவணன் உள்ளிட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பட்டிமன்றத்தில் நாவாடுவதற்கு வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாட்டின் தன்னிகரற்ற இலக்கிய சொற்பொழிவாளர்கள், அதையும் தாண்டி பேராசிரிய பெருமக்களே, அலுவலர் வளாகத்தில் பட்டிமன்றத்தை செவிமடுக்க வந்திருக்கின்ற மானத்தமிழர்களே, கற்றறிந்த சான்றோர்களே, கட்சிக்கு அப்பாற்பட்ட நடுநிலையாளர்களே, ஜனநாயகத்திற்கு உப்பாகவும் சர்க்கரையாகவும் வானமும் சிறகுமாக இருக்கின்ற ஏடுகளின் ஊடகங்களின் பெருமைக்குரிய நிருபர்களே, வாலிபத் தம்பிகளே, தீர்ந்து போகாத திராவிட இயக்கத்தின் மீது தீராத காதல் கொண்ட திராவிட இயக்கத்தின் பற்றாளர்களே, ஊடக நண்பர்களே, உள்ளம் கவர்ந்த லட்சிய தோழர்களே, வணக்கம். மிக அருமையாகவும் நேர்த்தியாகவும் ஒரு 4 நூற்றாண்டு காலம் கலைஞர் தமிழ்ச்சங்கத்தை புதுக்கோட்டையில் அண்ணன் ஸ்டாலின் முன்னிலையில் 2000 தொடங்கி அண்ணன் ஸ்டாலினை தொடங்கி வைக்க நண்பர் சந்திரசேகரன் சொன்ன பொழுது, நான் தொடங்கி வைக்க மாட்டேன், நீங்கள் தொடர்ந்து இதை முன்னெடுத்து செல்ல மாட்டீர்கள், ஆகவே நான் தொடங்கி வரமாட்டேன் என்று அண்ணன் ஸ்டாலின் சொன்னதற்கு பிறகு தொடர்ந்து நடத்துவேன் என்று வைராக்கியமாக இருந்து இன்றைக்கு 25 ஆண்டு காலம் கலைஞர் தமிழ்ச்சங்கத்தை வெற்றிகரமாக இயக்கி கொண்டிருக்கிற வினைத்திட்பமும் மனத்திட்பமும் லட்சிய தாகமும் கொண்ட என்னுடைய சந்தத மரபா நண்பன், அரசியலில் என் சமகால தோழன், நான் உரிமையோடு சந்திரசேகரன் என்று பெயர் சொல்லி அழைக்கிறவன். விராலிமலை என்றால் எல்லோருக்கும் முருகன் ஞாபகம் வரும். விராலிமலை என்றால் நாஞ்சில் சம்பத்திற்கு சந்திரசேகரன் நினைவுதான் வரும் என்கிற அளவிற்கு என்னுடைய நெஞ்சில் மஞ்சம் போட்டு அமர்ந்திருக்கின்ற என் பாச நண்பன், கலைஞர் தமிழ் மன்றத்தின் செயலாளர், அவரை எப்படி பாராட்டுவதென்று எனக்கு தெரியவில்லை.
மேடை தமிழுக்கு ஒரு மேன்மை மெல்ல மெல்ல குறைந்து வருகிறது என்று நான் கவலைப்படுகிற காலகட்டத்தில் மேடை தமிழினுடைய மேன்மையை தொட்டு துலக்குவதற்கு புதுக்கோட்டையில் ஒரு அமைப்பு இருக்கிறது. அதற்கு பெயர் கலைஞர் தமிழ்ச்சங்கம் என்பதை இங்கே நிலைநிறுத்தி, நேற்று முன்தினம் என்னுடைய ஆருயிர் அண்ணன் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் திருச்சிராப்பள்ளி தந்த அண்ணன் சிவாவும், நேற்று கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் திராவிட இயக்கம் ஒரு அறிவியக்கம் என்பதை தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்கு இயங்கி வருகின்ற ஆற்றலாளன் அருமை நண்பர் ராஜா அவர்களும் உரையாற்றியதற்கு பிறகு 3வது நாளாக எளியவன் தலைமையில் ஒரு பட்டிமன்றத்தை நடத்த பணித்து அந்த நடுவர் பொறுப்பை ஏற்று என் கடமையை செய்வதற்கு உங்கள் முன்னால் நான் உட்கார்ந்திருக்கிறேன். இந்த வாய்ப்பிற்கு நான் முதலில் சந்திரசேகரனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நேற்று இரவு நானும் பேராசிரியர் தங்கை மலர்விழியும் திருச்சி சந்திப்பில் 12:30 மணிக்கு வந்து இறங்கிய பொழுது, நீங்கள் வர வேண்டாம், யாரையாவது அனுப்புங்கள் என்று சொன்னதற்கு பிறகு கூட ஏற்காமல் திருச்சி சந்திப்புக்கு இரவு 12:30 மணிக்கு வந்து என்னையும் தங்கை மலர்விழியையும் வரவேற்று இரவே எங்களை தங்க வைத்து வெட்கப்படுகிற அளவுக்கு எங்களை உபசரித்து இந்த மேடையில் எங்களுக்கு ஒரு கௌரவத்தை வழங்கி இந்த நிகழ்ச்சியை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நாடெங்கும் நடத்த வேண்டும் என்பது என்னுடைய கனவு. என்னுடைய கனவு நனவாகுமா என்பது ஏனென்றால் இது ஒரு யுத்த காலம். எதிரிகள் அறைகூவல் விடுகிறார்கள். ஆபத்து வாசலுக்கு வருவது மாதிரி ஒரு மாய தோற்றத்தை இந்த நாட்டில் உருவாக்க முயற்சிக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி ஆன்டி இம்பன்சி, ஆட்சிக்கு எதிரான ஒரு குமுறலும் கொந்தளிப்பும் நாட்டு மக்களிடத்தில் இருக்கிறதென்று அனாதை பிணங்களெல்லாம் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிற காலம் இந்த காலம். இந்த காலகட்டத்தில் இதை வென்றெடுப்பதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று கேட்டால், ஒரு ஆயுதத்தை ஏந்த வேண்டியது இருக்கிறது. அந்த ஆயுதத்தினுடைய பெயர்தான் கலைஞர். அவரை ஏந்தித்தான் இந்த பகையை வெல்ல முடியும். ஏனென்றால் தந்தை பெரியாரின் ஈரோட்டு குடியரசு அலுவலகத்தில் இருந்து கொண்டு பாராட்டி போற்றி வந்த பழமையிலோகம் ஈரோட்டு பூகம்பத்தால் இடியுது பார் என்று எரிமலை கவிதைகளை இளைய வயதில் எழுதியவர் அன்றைக்கு கலைஞர். அந்த ஈரோட்டு பூகம்பத்தை மீண்டும் இன்பத் தமிழ்நாட்டில் உருக்க வேண்டிய ஒரு நெருக்கடியை நமக்கு இன்றைக்கு இனப்பகைவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தலைவர் கலைஞருடைய பிறந்த நாளில் அவருடைய பெருமைகளையும் அருமைகளையும் நாட்டு மக்கள் மத்தியில் பந்தி வைத்து அந்த கலைஞருடைய நல்லாட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் தொடர வேண்டும். அதற்காக அண்ணன் ஸ்டாலின் அவர்களை மீண்டும் அரியாசனத்தில் அமர்த்த வேண்டும் என்கிற ஒரு பிரச்சார யுத்தத்தை நடத்த வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அதை இன்றைக்கு நாஞ்சில் சம்பத்து புதுக்கோட்டையில் தொடங்கி வைக்கிறேன் என்கிற மகிழ்ச்சியோடு உங்கள் முன்னால் நான் உட்கார்ந்திருக்கிறேன். பட்டிமன்றங்கள் இப்பொழுது தமிழ்நாட்டில் நிறைய பட்டிமன்ற குழுக்கள் இருக்கின்றன. மதுரையிலே மட்டும் முனியாண்டி விலாசை விட அதிகமான குழுக்கள் மதுரையிலேயே இருக்கிறது. எனக்கே தெரியாமல் பல நடுவர்கள் இந்த நாட்டில் பட்டிமன்ற நடுவர் என்கிற போர்வையில் தமிழ்நாட்டில் மேடை ஏறி விடுகிறார்கள். பட்டிமன்றம் என்றால் இதை கண்டுபிடித்தது கூட அறிஞர் அண்ணா தான். அது பல பேருக்கு தெரியாது. ஒரு மேடையில் எல்லோரையும் பேச வைக்க வேண்டும் என்று அண்ணா விரும்புகிறார். அண்ணாவினுடைய அணிவகுப்பில் இருந்த தம்பிமார்கள் எல்லாம் ஆற்றல் மிகுந்த சொற்பொழிவாளர்கள். எல்லோரையும் ஒரே மேடையில் பேச வைப்பது என்பது கொஞ்சம் கடினமாக இருந்த சூழலில் அண்ணா தான் 2 தலைப்பை கொடுத்து ஒட்டியும் வெட்டியும் விவாதியுங்கள் என்று சொல்லி தம்பிமார்களை பேச வைத்து அழகு பார்த்தார். அப்படித்தான் பட்டிமன்றம் என்கிற கலையை அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த மண்ணில் தொடங்கி வைத்தார்கள். அதற்கு பிறகு பட்டிமன்றத்திற்கு உயிர் தந்தார் தவத்திற்கு குன்றக்குடி அடிகளார்.
அதற்கு பிறகு நாடு முழுக்க பட்டிமன்றம் என்பது இலக்கியத்தையும் லட்சியத்தையும் எடுத்து வைப்பதற்கு ஒரு உகந்த வாசலாக பட்டிமன்றம் தென்பட்டது. அந்த பட்டிமன்றத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அன்றைக்கு தலைவர் கலைஞருடைய பிறந்த நாளில் அண்ணன் கவிதை பித்தன் கவியரங்கில் பாடுவார். கலைஞரோடு மேடையில் கலந்து கொண்ட தகுதி இங்கே இருப்பவர்களில் எனக்கும் கவிதை பித்தனுக்கும் தான் இருக்கிறது. அன்றைக்கு அந்த பட்டிமன்றத்தில் தலைவர் கலைஞரிடத்தில் மிஞ்சி இருந்தது ஆற்றலா அறிவா என்று ஒரு பட்டிமன்றம் அன்றைக்கு பேராசிரியர் டாக்டர் நன்னன் தலைமையில் நடந்தது. அதிலே இளம் சொற்பொழிவாளனாக நான் கலந்து கொண்டேன். நான் அப்பொழுது கலைஞரை பார்த்து சொன்னேன், ஒரு பூவினுடைய மொட்டு பூவாக மலர்கிற பொழுது ஒரு மெல்லிய சப்தம் கேட்கும். அந்த சப்தத்தை ஒலிப்பதிவு செய்யக்கூடிய ஆற்றல் அண்டபிண்ட சராசரத்தை ஆட்டுவிக்கின்ற ஆண்டவனுக்கு கூட இல்லை. ஆனால் ஒரு பூவின் மொட்டு பூவாக மலர்கிற மெல்லிய சப்தத்தையும் ஒலிப்பதிவு செய்யக்கூடிய ஆற்றல் உலகத்தில் கலைஞருக்கு மட்டும்தான் உண்டு சொன்னேன். கடல் அலையின் சத்தங்களுக்கும் அகராதி கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் கலைஞருக்கு உண்டு என்று சொன்னேன். பச்சை மிளந்த தமிழ் மனித தாவரங்களுக்கு தொடர்ந்து ஒளிர்ச்சேர்க்கை செய்கிற உதயசூரியன் தலைவர் கலைஞர் என்று அன்றைக்கு டாக்டர் நன்னன் தலைமையில் நடந்த பட்டிமன்றத்தில் பேசியது எனக்கு இன்றைக்கும் நினைவுக்கு வருகிறது. ஆகவே அந்த பட்டிமன்றத்தில் அன்றைக்கு டாக்டர் நன்னன் தலைமையில் நான் பேசினேன். இன்றைக்கு நான் நடுவராக வந்து உட்கார்ந்திருக்கிறேன். கலைஞருடைய புகழ் பாடுவதற்கு பாட்டுடை தலைவர் கலைஞர் தான். இது நம்முடைய இலக்கிய மரபு. இந்த நாட்டிலே ஆழ்வார்களும் சமய குறவர்களும் இந்த நாட்டில் பாட்டுடை தலைவனாக இறைவனை ஏற்றுக்கொண்டு பலபட பாடினார்கள். அது பிரபந்தமாகவும் திருமுறையாகவும் இன்றைக்கு விரிந்து கிடக்கிறது. பாட்டுடை தலைவனை பலபட அவர்கள் புகழ்ந்து பேசினார்கள். அதிலே தமிழும் வளர்த்தார்கள், தங்கள் பக்தியையும் வளர்த்தார்கள். ஆகவே நாமும் நம்முடைய பாட்டுடை தலைவர் கலைஞரை பற்றி திரும்ப திரும்ப பேச வேண்டும். ஏனென்றால் எல்லோருக்கும் இல்லாத ஒரு ஆற்றல் கலைஞரிடத்தில் இருந்தது. கலைஞர் பல்கலைக்கழகம் சென்றவர் அல்ல, கலைஞர் பட்டம் பெற்றவர் அல்ல. அறிஞர் அண்ணாவினுடைய அணிவகுப்பில் இருந்தவர். அன்றைக்கு இன்டர்மீடியேட் படித்த பெரிய செல்வாக்கு பெற்ற பெரியாரின் குடும்பத்து பிள்ளை ஈவைக்கு சம்பத். அன்றைக்கு அறிஞர் அண்ணாவின் அருகில் இருந்தவர். நடமாடும் பல்கலைக்கழகம் என்று பேசப்பட்ட அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் நாவலர் நெடுஞ்செழியன். அன்றைக்கு அருகில் கலைஞருடைய அண்ணாவின் அருகில் இருந்தவர். அதே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த பெரும் பேச்சாளர் என்று பேசப்பட்ட கணியூர் குடும்பத்தின் பிள்ளை மதியழகன். அதே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற நாவலருடைய தம்பி செழியன். தமிழ்நாட்டில் முதலாக பிஇ பட்டம் பெற்ற STS என்கிற சோமசுந்தரம் மாணவர் அமைப்பிற்கு சதை வடிவம் தந்த சரித்திரத்திற்குரியவர் அண்ணாவின் அணிவகுப்பில் அன்றைக்கு இருந்தார். கடலூரிலே திராவிட இயக்கத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பாதை போட்டு தந்த இளம் எழுதி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர். பச்சையப்பன் கல்லூரியினுடைய படிக்கட்டும் பைந்தமிழ் பாடும் பச்சையப்பன் கல்லூரியினுடைய மாணவர் எங்கள் நாவுக்கரசர் நாஞ்சிலார். அண்ணாவினுடைய அணிவகுப்பில் படித்தவர்களும் பட்டம் பெற்றவர்களும் ஒரு அறிவியக்கமாக இந்த இயக்கம் முகிழ்கிறது. ஆனால் கலைஞர் பட்டம் பெறவில்லை, பல்கலைக்கழகம் செல்லவில்லை. அண்ணாவினுடைய அணிவகுப்பில் இருந்த அந்த பட்டம் பெற்ற தம்பிகளெல்லாம் அண்ணாவுக்கு பிறகு பட்டம் பெறாத ஒரு கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் ஒரு அழுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் கலைஞர். இன்றைக்கு அது திருக்குவளை. சமயக்குறவர்களுடைய பாட்டை எடுத்து பார்த்தால் அதனுடைய பேர் திருக்கோளிலி. குவளையும் ஆம்பலும் கொளித்து கிடக்கின்ற திருக்குவளையில் ஒரு அழுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் கலைஞர். அவர் தன்னுடைய முயற்சியினால் முன்னேறினார். இயல்பாகவே அவருக்கு எழுத்தும் பேச்சும் கைவரப்பெற்றன. அந்த கலைஞர் பட்டம் பெற்ற அறிஞர் அண்ணாவினுடைய தம்பிகளுக்கு தலைமை தாங்குகிற இடத்தில் அவர் வந்தார். கலைஞருடைய சிறப்பு என்னவென்றால், திருமுருகாற்றுப்படையிலே நக்கீரன் பேசுகிறான், இகலோடு செற்றம் நீக்கிய மனத்தினர், கற்றார்க்கு தான் வரம்பாகிய தலைமையர், யாவதும் கற்றோர் அறியா அறிவினர். அவன் தான் அறிஞன்.
கற்றார்க்கு தான் விரும்பியாகிய தலைவராக அவர் இருந்தார். எல்லோரும் கற்றவர்கள். கற்றவர்கள் அறியாத நுணுக்கமும் நோக்கரிய நோக்கம் கலைஞரிடத்தில் இருந்தது. ஒரே ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறேன். பெரியார் மறைந்தார். அன்றைக்கு நம்முடைய எதிர் திசையில் நின்ற கண்ணதாசன் பாடினான் சரித்திரம் மறைந்த செய்தி, தலைவனின் மரண செய்தி, விரித்ததோர் புத்தகத்தின் வீழ்ச்சியை கூறும் செய்தி, நரித்தனம் கலங்கச் செய்த நாயகன் மரண செய்தி, மரித்தது பெரியார் அல்ல மாபெரும் தமிழர் வாழ்க்கை என்று பெரியார் மறைந்த பொழுது கண்ணதாசன் பாடினார். பெரியாருடைய உடல் கூட்டிலிருந்து உயிர் பறவை பறந்துவிட்டது. பாலாற்றின் கரையில் வேலூரில் சிஎம்சி மருத்துவமனையில் பெரியாருடைய புகழ் உடம்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அழுது கொண்டு நிற்கிறார் ஆசிரியர் வீரமணியும் மணியம்மையும் நாவலரும். கலைஞர் முதலமைச்சர் அவர் அருகில் நிற்கிறார். கலைஞர் நாவலரிடத்தில் சொன்னார், நீங்கள் உடனடியாக சென்னைக்கு விரையுங்கள், நம்முடைய தலைவருக்கு நாம் செய்ய வேண்டிய மரியாதை செய்ய வேண்டும், அரசு மரியாதையோடு உடலடக்கம் நடைபெறும் என்று நீங்கள் அறிவித்துவிட்டு தலைமைச் செயலாளரிடத்தில் தகவல் சொல்லி ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் என்று நாவலரை அவர் சென்னைக்கு அனுப்பி வைத்தார். நான் பெரியாருடைய புகழ் உடலோடு நான் சென்னைக்கு வருகிறேன் என்று நாவலரை அனுப்பி வைத்தார். நாவலர் 2 MA பட்டம் பெற்றவர். சாகா வரம்பற்ற சங்கீலியத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடைகளில் பந்தி வைத்த பெருமகன் நாவலர். அவர் சென்னைக்கு வந்தார். தலைமைச் செயலாளரை சந்தித்தார். பெரியாருக்கு அரசு மரியாதையோடு உடலடக்கம் இதை நிறைவேற்றுவதற்கு ஆவண செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். தலைமைச் செயலாளர் IAS அதிகாரி சொன்னார், பெரியாருக்கு அரசு மரியாதையோடு உடலடக்கம் செய்வதற்கு சட்டத்திலும் இடமில்லை, சம்பிரதாயத்திலும் இடமில்லை. ஏனென்று கேட்டார் நாவலர். ஏதாவது அரசு பதவியை அலங்கரித்தால் மட்டும்தான் அரசு மரியாதை உடலடக்கம் செய்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஆகவே சட்டத்தில் இடம்பெறாத ஒன்றை சட்டத்தின்படி விசுவாச பிரமாணம் எடுத்துக்கொண்டு அமைச்சராக இருக்கிற நீங்கள் அதை நடைமுறைப்படுத்த முயற்சித்தால் பெரியாருக்கு காணிக்கை என்று சொன்ன இந்த அரசை நீங்கள் இழக்க வேண்டியது வரும். இந்த ஆபத்தை எதிர்கொள்ள தயாரா என்று தலைமைச் செயலாளர் கேட்டார். நாவலர் தழுதழுக்க கலைஞருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தலைமைச் செயலாளர் இப்படி சொல்லுகிறார் என்று சொன்ன பொழுது, தலைமைச் செயலாளரத்தில் வேலையை மட்டும் பார்க்க சொல்லுங்கள், விளைவுகள் எதுவாக இருந்தாலும் நான் எதிர்கொள்கிறேன் என்று சொல்லி தலைவர் கலைஞர் சென்னைக்கு வந்தார். இராணுவ துப்பாக்கிகள் துந்துவி முழங்க பெரியாருக்கு அரசு மரியாதையோடு உடலடக்கம் நடைபெற்று முடிந்த அந்த வேளையில் இந்திய துணைக்கண்டத்தினுடைய பிரதமர் அன்னை இந்திரா, இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை 10 நாளில் சந்தித்தவர், பகை முடித்தவர், 102 அணிசாரா நாடுகளுக்கு தலைமை வகித்தவர், நேருவினுடைய மகள் இந்திரா கலைஞரை தொடர்பு கொண்டு பெரியார் மறைந்தார் என்ற செய்தி கேட்டு கண்ணீரில் உறைந்தேன். அதைவிட கவலை ஒன்று கருணாநிதி, என்ன தெரியுமா, பெரியாருக்கு நீங்கள் அரசு மரியாதையோடு உடலடக்கம் செய்திருக்கிறீர்கள், இது சட்டப்படி தவறு, நீங்கள் அரசியல் சட்டத்தை மீறி இருக்கிறீர்கள், எதிரிகள் கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும் என்று நான் திகைக்கிறேன் என்று சொன்ன பொழுது கலைஞர் இந்திராவிடம் சொன்னார், பெரியாருக்கு அரசு மரியாதையோடு உடலடக்கம் செய்தேன், சட்டப்படி தவறு என்கிறீர்கள், அப்படியானால் என்ன தவறு என்று கேட்ட பொழுது அன்னை இந்திரா சொன்னார், அவர் எந்த அரசு பதவியும் அலங்கரிக்கவில்லை, அவருக்கு எப்படி நீங்கள் அரசு மரியாதையோடு உடலடக்கம் செய்யலாம் என்று கேட்ட பொழுது, எந்த அரசு பதவியும் காந்தி அலங்கரிக்கவில்லை, அவருக்கு மட்டும் அரசு மரியாதையோடு எப்படி உடலடக்கம் செய்தீர்கள் என்று கலைஞர் எதிர்கேள்வி கேட்டார். இந்திரா காந்தி சொன்னார், அவர் இந்தியாவின் தந்தை என்று. கலைஞர் சொன்னார், அவர் இந்தியாவின் தந்தை, எங்கள் தந்தை பெரியார் மனித குலத்துக்கே தந்தை, அது சரி என்றால் இதுவும் சரி என்றார். இது அறிவாளிக்குத்தான் எட்டும், கற்றார்க்கு தான் வரம்பாகிய தலைமையர், யாவதும் கற்றோர் அறியா அறிவினர். அதை கலைஞர் இந்த நாட்டில் நிரூபித்தார். அவருக்கு 102வது பிறந்த நாள் கலைஞர் தமிழ்ச்சங்கம் நடத்துகிறது. அவருடைய பெருமை நிரம்ப பேசலாம், பேசிக்கிட்டே இருக்கலாங்கிற அளவுக்கு கலைஞரிடத்தில் நாம் நிறைய கண்ணோட்டத்தில் அவரை பார்க்க வேண்டும்.
கலைஞர் நிகழ்த்திய சாதனையைப் போல இந்திய அரசியலில் வேறு யாரும் நிகழ்த்தலை. 1956 தீரர்கள் கோட்டம் திருச்சியில் அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய லட்சியங்களை சட்ட வடிவமாக்குவதற்கு திமுக தேர்தலில் சந்திக்க வேண்டும் என்று திமுக தொண்டர்கள் வாக்களித்து முடிவெடுத்து 1957 கலைஞர் முதலாக குளித்தலைக்கு வருகிறார். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகளுக்கும் ஞாபகம் சம்பத்து நினைவுபடுத்துகிறேன். 57 முதல் தேர்தலில் 15 இடங்களில் வென்றோம். கலைஞர் குளித்தலையில் வென்றார், அண்ணா காஞ்சிபுரத்தில் வென்றார். 15 பேர் சட்டமன்றத்திற்கு போய்விட்டார்கள். 62 தேர்தல் வருகிறது. அண்ணா தன்னுடைய தொட்டில் பிரதேசம் கலைகள் சிரிக்கும் காஞ்சியில் தோற்று போனார். தலைவர் கலைஞர் தஞ்சாவூரில் நின்று வெற்றி பெற்றார். இதில் என்ன கலைஞருக்கு பெருமை தெரியுமா? 1957 15 பேர் நின்றார்கள், 15 பேர் வென்றார்கள். 1962 பேரில் 62 பொது தேர்தலில் இந்த 15 பேரில் கலைஞர் மட்டும்தான் வென்றார். அண்ணா உள்பட மற்றவர்கள் அனைவரும் தோற்றார்கள். எனக்கு தெரிந்து கண்ட களங்கள் அனைத்திலும் காயம்படாமல் கரை சேர்ந்த ஒரே வரலாறு கலைஞருடைய வரலாறு மட்டும்தான். திருவாரூர் வரைக்கும் ஒரு தொகுதியிலையும் தோற்கலை. இந்திரா ரெபரேலியில் தோற்றார். அடல் பிகாரி வாஜ்பாய் தன் சொந்த தொகுதியில் தோற்றார். மகத்தான தலைவர்களெல்லாம் ஏதாவது ஒரு களத்தில் எப்போதாவது ஒரு முறை வீழ்ந்திருக்கிறார்கள். எந்த களத்திலும் இந்திய அரசியலில் வீழாத ஒரே தலைவன் எங்கள் தலைவர் கலைஞர். அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு. அவருக்கு என்ன சிறப்பு இருக்கு? நிறைய சிறப்பு இருக்கு. அவரை மாதிரி யாரும் பேச முடியாது, அவரை மாதிரி யாரும் எழுத முடியாது. கலைஞருக்கு என்ன பெருமை? அவரை பல கோணங்களில் பார்க்கலாம். ஆனால் கலைஞருடைய 102வது பிறந்த நாளை ஒட்டி அவருடைய பேனாவா, அவருடைய தேன் நாவா என்ற ஒரு தலைப்பை சந்திரசேகர்கிட்ட சொன்னேன், மாவட்ட செயல்கிட்ட சொன்னேன், கவிதை பித்தன்கிட்ட சொன்னேன். சரி, நல்ல தலைப்பாக இருக்கு, பேசலாமே அப்படின்னு சொல்லி பேராசிரியர்களை கூப்பிட்டேன். அவருக்கு கையில் பேனா இருந்துச்சு. அவர் ஒரு முறை சொன்னார், செங்கோலை என்னிடத்திலிருந்து பறித்து விடலாம், ஆனால் என் எழுதுகோலை என்னிடத்திலிருந்து பறித்து விட முடியாதுன்னார். இமை மூடுகிறவரை எழுதி கொண்டே இருந்தார், பேசிக்கொண்டே இருந்தார். அவருக்கு அந்த கரகரத்த குரல் இருக்கு. அந்த குரலில் நமக்கு கிடைக்கிற மயக்கம் கட்டிய மனைவியிடத்தில் கூட கிடைக்காது. அந்த குரல் இருக்கே, தொண்டைக்குள் அவர் ஒரு நயாகராவை நட்டு வைத்திருந்தார். அந்த குரல் உலகத்தில் எந்த தலைவனுக்கு வராது. எனக்கு தெரிந்து உலக வரலாற்றில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு தான் இப்படி எழுதினார். அவர் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு தன்னுடைய 10 வயது சிறுமி அன்றைக்கு இந்திரா, அவர் பாவாடை திரித்திருந்த பருவம், மணல் வீடி கட்டி மகிழுகிற வயது, அந்த வயதில் சிறைச்சாலையில் இருந்த மைடியர் இந்திரா பிரியதர்ஷினி என்று தலைப்பிட்டு நேரு தன்னுடைய மகள் இந்திராவுக்கு எழுதிய கடிதம் த கிளிம்சஸ் ஆஃப் த வேர்ல்டு ஹிஸ்டரி, த டிஸ்கவரி ஆஃப் த இந்தியா என்று 2 புத்தகங்களாக இன்றைக்கு வந்திருக்கின்றன. ஆனால் கலைஞர் எழுதிய கடிதங்களுக்கு கணக்கில்லை என்பதை விட அண்ணா தம்பிக்கு என்று முடங்கல் எழுதினால் தலைவர் கலைஞர் உடன்பிறப்பே என்று சொல்லி ஒரு பந்தபாச உணர்வோடு இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு கலைஞருடைய கடிதம் அன்றைக்கு கல்வெட்டாய் தமிழ்நாட்டில் நின்றது, நிலைத்தது. அரசாங்க உத்தரவு அமுலுக்கு வருமோ வராதோ, ஆனால் கலைஞர் கழக தொண்டர்களுக்கு போடுகிற உத்தரவு உடனடியாக நடைமுறைக்கு வரும் என்கிற அளவிற்கு அவர் அன்றைக்கு ஒரு இயக்கத்தை, ஒரு அறிவியக்கத்தை தலைமை தாங்கி நடத்தினார். கவியரசனாகவும் புவியரசனாகவும் இருந்தார். லெனின் இருந்தான், நேரு இருந்தார், அண்ணா இருந்தார், அதற்கு பிறகு கலைஞர் இருந்தார். எழுதினார், பேசினார். அவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் இயங்கிக் கொண்டே இருந்தார். அந்த கலைஞருக்கு 102வது பிறந்த நாள் விழா. அவரிடத்தினுடைய பெருமைக்கு காரணம்
அவருடைய பேனாவா சென்னாவா என்று சொல்லி இங்கே பட்டிமன்றம். இதில் பேசுவதற்கு பேராசிரியர் பூசி கணேசன் அவர்கள், அவர் தேன் நாவே என்கிற அணிக்கு தலைமை தாங்குகிறார். ஒரு அனாட்டமஸ் தகுதி பெற்ற தன்னாட்சி பெற்ற சிவகாசி மத்தாப்புகள் சிரிக்கின்ற சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவராக மட்டுமல்ல, பிஹெச்டி ஆய்வு மாணவர்களுக்கும் தலைவராக இருந்தவர் பேராசிரியர் பூசி கணேசன். சைவ சித்தாந்தத்தில் மிகுந்த தேர்ச்சி பெற்றவர். தவத்திரு குண்டக்குழடிகளார் நிழலில் வளர்ந்த பிள்ளை பேராசிரியர் பூசி கணேசன். தகுதின்னு பார்த்தா இந்த பட்டிமன்றத்துக்கு அவர் தான் நடுவராக இருக்கணும். ஆனால் எனக்கு இப்பொழுது சனி உச்சம் 11 இருக்கிறது. நான் இங்கே நடுவர் ஆகிட்டேன், அவர் இங்கே கீழே பேச ஆரம்பிச்சிட்டார். அவருடைய அணிக்கு அணி சேர்ப்பதற்கு என்னுடைய தங்கை பேராசிரியை மலர்விழி வந்திருக்கிறாள். எல்லாருக்கு பேரையும் சொன்னவர் பட்டிமன்றத்தில் மலர்விழி பேரை மட்டும்தான் கவிதை பித்தன் சொன்னார். மலர்விழி இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத சொற்பொழிவாளர். அவங்க தேதியே கிடைக்காது. சந்திரசேகர் சொன்ன உடனே நான் மலர்விழிட்ட தேதியை வச்சுக்கோ மறந்துடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு வராமல் விட்டுருவா. கணவர் செத்துருவான்னு சொல்லிடுவா. என்ன செய்ய முடியும்? சந்திரசேகர் எப்படி வர்றாங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தார். நான் இவ எங்கே நாகர்கோவிலேருந்து தான் வரணும், கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் நான் புறப்படுறேன், நீ அந்த டிக்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடு, ஒன்றா போய் இறங்கிடலான்னு சொல்லி கையோடு அழைச்சிட்டு வரேன். இல்லைன்னா யாராவது செத்தான்னு சொல்லிடுவா. தினசரி நிகழ்ச்சி இருக்கும், எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசுவாள். தேதியே கிடைக்காது. சினிமா உலகத்தில் நயன்தாரா தேதி கிடைக்காது, பட்டிமன்ற உலகத்தில் மலர்விழி தேதி கிடைக்காது. இவள் எங்கள் நயன்தாரா. அவங்க பேனாவே சென்னாவே என்று பேச வந்திருக்கிறார்கள். பேனா என்று பேசுவதற்கு பேராசிரியர் மானசீகர், கோடிக்கணக்கான வாசகர்களின் கொள்ளிடம் என்று கருதுகிற ஆனந்த விகடன் சொல்வனத்தில் கவிதை எழுதுகிற கவிஞர் அவர். இவருக்கு 8 நூல்கள் எழுதியிருக்கிறார், 12 நூல்கள் எழுதியிருக்கிறார். நான் கடந்த மே திங்கள் 6ஆம் தேதி நான் துபாயில் பேசினேன். எனக்கு 60ல் 20 என்று ஒரு தலைப்பு தந்தார்கள். இந்த 60ல் 20 என்ற தலைப்பு எனக்கு தொடங்கிறதுக்கே என்ன எப்படின்னு தெரியலையே அப்படின்னு பேராசிரியர் மானசீகண்ட கேட்டேன். அவர் தான் யாண்டுபலவாக நிறையிலவாகுதல் யாங்காகியர்ன வினவிதராயின் அந்த பிஸ்ராந்தையர் பாட்டை சொல்லி தொடங்குங்கன்னு எனக்கு அவர் தான் என்னுடைய பேச்சுக்கே ஒரு பாதை போட்டு தந்தார். ஆகவே நானே கற்றுக்கொள்ளுகிற இடத்திற்கு தகுதியுள்ள ஒரு பேராசிரியர் இன்றைக்கு சென்னா பேனா அணிக்கு தலைமை தாங்குகிறார். அவர் அவருடைய அணிக்கு அணி சேர்ப்பதற்கு பேராசிரியர் இசை பேராசிரியர் உமா சங்கர் அவர் வந்திருக்கிறார். அவர் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறார். இன்னைக்கு உமா சங்கர் இசையோடு பேசுவார். மலர்விழியும் அதுக்கு தகுதி உள்ளவங்க. ஆனால் மலர்விழியை விட இசையை முறையோடு படித்தவர், பயிற்சி பெற்றவர் என்பதை விட சொல்லிக் கொடுக்கிற பேராசிரியர். அன்னைக்கு பொன்னமராவதியில் முத்தமிழ் பாசறையில் சிலப்பதிகார பட்டிமன்றத்தில் காணொலி பாட்டை இசையோடு அமைத்து அன்னைக்கு அவர் பேசிய பேச்சில் என் பேச்சு அன்னைக்கு அடிபட்டு போச்சு. நான் மேடையிலிருந்து இறங்கி வர்றேன், என்கிட்ட கையெழுத்து கேட்காம அவர்கிட்ட கேட்குறான். நான் இப்போ நினச்சேன், இவர் அழைச்சிட்டு போகிறது நம்ம செல்வாக்குக்கே சின்ன பின்னமாயிடும் போல இருக்குன்னு. ஆனாலும் மேடையில் யார் தகுதி உள்ளவரோ அவர்களை தயங்காமல் அறிமுகம் செய்வதற்கு நான் என்றைக்கும் தயங்கியதில்லை. அவன் 4 பேர் வந்திருக்காங்க, சீக்கிரமாக முடிக்கணும். நீங்கள் இதை கைதட்டி ஆரவாரமாக கேட்கணும். எத்தனையோ நிகழ்ச்சி முத்திரை பதித்த ஊர் இந்த ஊர். இந்த மன்றத்தில் என்னெல்லாமோ நிகழ்ச்சி நடந்திருக்கு. வண்டிக்காரன் பாட்டு நாடகம் இங்கே நடந்திருக்கு. பிள்ளையோ பிள்ளை நாடகம் இங்கே நடந்திருக்கு.
அப்படி ஒரு புகழ்பெற்ற அரங்கம் இது. இதில் அவங்க போய் நீங்கள் கடைசி வரைக்கும் இருக்கணும். நின்று கொண்டிருக்கிறவர்கள் காலியாக இருக்கிற நாற்காலிலிருந்து உட்காரணும். ஏன்னா சில இடத்துல இடையில எழுந்து போயிடுவாங்க. முன்னாடி மாதிரி மேடை தமிழை கேட்கணுங்கிற ஆர்வம் இப்போ குறைஞ்சி போச்சு. முன்னாடி எல்லாம் வண்டி கட்டிட்டு போவான், கூத்து நடக்கும். குண்டாண்டார் கோவிலில் கூத்து நடக்கும். அறந்தாங்கிலிருந்து வண்டி கட்டிட்டு போவான், வள்ளி கூத்து நடக்கும். மனைவி சொல்கிறா எனக்கு வர முடியாது கோவிலுக்கு, நீங்கள் போயிட்டு வந்துருங்கன்னு. இவன் வண்டி கட்டிட்டு அறந்தாங்கியிலிருந்து குண்டாண்டார் கோவில் போய் பட்டிமன்றத்தை கூத்தை பார்த்துட்டு களைப்போட கண்ணுறங்காமல் வீடு வந்து சேருவான். மனைவி கேட்பா எப்படி இருந்துச்சு கூத்து, எப்படி இருந்துன்னு. இவன் சொல்லுவான் கொஞ்சம் கனமாக இருந்துன்னு. ஏன்னா இவன் தூங்கி கிடந்திருப்பான், இவனுக்கு மேலே இன்னொருத்தன் ஏறி உட்கார்ந்துருப்பான். ஆனாலும் கேட்கணுங்கிற முனைப்பும் நினைப்பும் அன்னைக்கு இருந்துச்சு. அதனால் நீங்கள் கடைசி வரைக்கும் உட்கார்ந்து இதை கேட்கணும். விரைந்து முடிச்சிடுவான். இடையில் யாரும் எழுந்து போயிடக்கூடாது. அண்ணா தங்கத்தம்பிகளே தங்கத்தம்பிகளேம்பார். எதற்கு அண்ணா தங்கத்தம்பிகளை தம்பிகளைன்னு சொல்கிறாருன்னா, கோலாறு தங்கவையில் கட்டி தங்கம் வெட்டி எடுத்துன்னு கண்ணதாசன் பாடுவதனே, கட்டி தங்கத்தை வெட்டி எல்லாம் எடுத்து கொண்டு வர்றதில்லை. 6000 அடி பள்ளத்துக்குள்ளே ஊடுருவி மண்ணைத்தான் அள்ளி கொண்டு மேலே வருவாங்க. அதை ஒரு உலைக்களத்தில் போட்டு சலிப்பாங்க. முதல்ல என்ன ஆகும்னு சொன்னால் கடினமான உவர் மண் வெளியேறும். அதற்கு பிறகு சேறு வெளியேறும். அதற்கு பிறகு களிமண் வெளியேறும். அதற்கு பிறகு செம்மண் வெளியேறும். அதற்கு பிறகு இரும்பு வெளியேறும். அதற்கு பிறகு தாமிரம் வெளியேறும். துத்தநாகம் வெளியேறும். கடைசியில் சலிச்சு 1 டன் மணலை சலிச்சா 1 கிராம் தங்கம் தான் கடைசியில் தங்கும். கடைசியில் தங்குவதனால தான் அதற்கு தங்கங்கள். ஆகவே நீங்கள் இப்பொழுது உங்களை தங்கங்கள் என்று நிரூபிக்க வேண்டிய நேரமும் நாளும் இந்த நாள் தான். இடையில் யாராவது எழுந்தால் உவர் மண் போகிறது, களிமண் போகிறது அப்படின்னு இந்த மன்றம் உங்களை சந்தேகிக்கும். அதனால் கடைசி வரைக்கும் உட்கார்ந்து கைதட்டி ஆரவாரித்து இந்த பட்டிமன்றத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தந்தால் புதுக்கோட்டையில் தொடங்கி வைக்கிற இந்த வேள்வி தமிழ்நாட்டை வலம் பெறும் என்ற நம்பிக்கையோடு இந்த பட்டிமன்றத்தை நான் தொடங்கி வைக்கிறேன். இன்றைக்கு காலத்தை வென்ற தலைவர் கலைஞர், அவரை ஞாலம் இன்றைக்கும் நினைவு கூற காரணம் அவருடைய சென்னாவே என்ற அணிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற வண்ண தமிழ் வடிவம் எண்ண கருவூலம் பேராசிரியர் டாக்டர் பூசி கணேசன் அவர்கள் வாதத்தை தொடங்கி வைக்குமாறு வணங்கி அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் உட்காரலாமே, ஏன் நிற்கிறீங்க? சேர் இருக்க. சரியா இருந்த பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை என்று சொல்லப்பட்ட அந்த தமிழுக்கு தமிழ்ச்சங்கங்கள் அமைத்தார்களே ஒழிய புதுக்கோட்டையில் மட்டும்தான் நான் தைரியமாக சொல்வேன், 25 ஆண்டுகளாக ஒரு தமிழ்ச்சங்கம் 6வது தமிழ்ச்சங்கமாக கலைஞர் தமிழ்ச்சங்கம் என்கின்ற பெயரிலே இயங்கி வருகிறது என்று சொன்னால், அந்த பெருமையை இந்த தமிழ்ச்சங்கம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால், அதை தாங்கி நிற்கக்கூடிய தூண்களுக்கு முதலில் என் வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். நடுவர் அருமைக்குரிய நாஞ்சிலார் அவர்களே, பெருமைக்குரிய சான்றோர்களே, ஓகேங்களா? நீங்கள் ரொம்ப முக்கியமான ஆள். மைக்கு செட்கார இப்போ ஓகேன்னா எங்களை ஓச்சிடலாம். பேச்சை எப்படி ஆரம்பிப்பது என்று சொல்லும்போது, எதை பேசுவது என்று தெரியாத அளவிற்கு எனக்கு முன்னால் பேசியவர்கள் அனைத்து பேரும் நிறைய பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதிலும்
ஆடுதுறை அவர்கள் பேசும்போது, நான் கல்யாண வீட்டிற்குத்தான் போனேன், ஆனால் என்னை மணமகனாக மாற்றிவிட்டார்கள் என்று சொன்னார். அதையே பெருமைக்குரிய கவிதை பித்தன் அவர்கள் சொல்லும்போது, நான் திருமண வீட்டில் சாப்பிடத்தான் சென்றேன், ஆனால் பந்தி பரிமாற வைத்து விட்டார்கள் என்று சொன்னேன். இதையே கலைஞரிடத்தே கேட்டோம், நானும் கேட்டேன். மன்னார்குடி இலக்கிய விழாவிலே கலைஞர் பேசுகிறார். அதிமுக ஆட்சி நடக்கிறது, நன்றாக கவனிக்க வேண்டும். அதிமுக ஆட்சி நடக்கிறது. மன்னார்குடி இலக்கிய விழாவிலே கலைஞர் பேசுகிறார். திடீரென்று செய்யப்பட்ட ஏற்பாடு. கலைஞர் சொன்னார், நான் விருந்துக்குத்தான் வந்தேன் இங்கே, ஆனால் என்னை விருந்து படைக்க வைத்தார்கள். நான் விருந்து படைத்து விட்டேன், நீங்களும் உண்டு விட்டீர்கள், மகிழ்ச்சி, நன்றி, ஆனால் இலையை தூர எறிந்து விடுங்கள் என்றார். எந்த இலையை? அவர்தான் கலைஞர். அந்த வன்மைதான் கலைஞருக்கு சொந்தமானது. நீங்கள் உலகத்தில் எத்தனையோ தலைவர்களை சொன்னீர்கள். அவர் ஆங்கிலத்திலே ஒரு கவிஞன் பாடினான், கவிதை பித்தனை போலவே ஒரு கவிஞர், அவர் மூத்தவர். நீ எவரெஸ்ட் இல்லாத எவரெஸ்ட் என்று. எப்பவும் ஓய்வு கிடையாது அவருக்கு. ஒன்றும் எழுதுவார், இல்லை நண்பர்கள்ட்ட 12லேருந்து 2 மணி வரைக்கும் கூட பேசுவார். ரஷ்யனுக்கு ஒரு லெனின், சீனனுக்கு ஒரு மாவோ, பாலஸ்தீனனுக்கு ஒரு அரபத், தமிழனுக்கு ஒரு கலைஞன். சபாஷ். நான் கேட்கிறேன், வின்ஸ்டன் சர்ச்சில் தன்னுடைய காலனி ஆதிக்கத்துக்கு கீழே உலகத்தை ஆண்டவன், த சன் வில் நெவர் செட் இன் பிரிட்டிஷ் எம்பையர் என்று சொன்னவன், சூரியன் அஸ்தமிக்காது எங்கள் நாட்டில் பிரிட்டனில் என்று. நான் எதையும் குறைத்து மதித்து பேசவில்லை. அவன் எழுதவே இல்லை, பேசினான். அந்த பேச்சை ஒரு அறிஞன் தொகுத்து 6 தொகுதிகளாக வெளியிட்டான். அந்த 6 தொகுதிகளுக்கும் தான் நோபல் பரிசு கிடைத்தது. சர்ச்சிலுடைய பேச்சுக்கு. கலைஞர் பேச்சு வந்த பிறகுதான் திராவிடத்திற்கே மூச்சு வந்தது. மறந்து விடாதீர்கள். அவருடைய பெயரே பாருங்களேன், திருவாரூர், முத்துவேலர், கருணாநிதி. இந்த 3லும் முதல் எழுத்து எது? தி மு க. திமுக என்றால் கருணாநிதி, கருணாநிதி என்றால் திமுக. பிறக்கும் போதே திமுகவாக பிறந்தவர் யார் இருக்கா சொல்லுங்க? அப்படி ஒரு பெயர் பெற்றவர் அவர். அவரிடத்தே சாக்ரட்டிஸுக்கு பெரிய எழுத்தெல்லாம் கிடையாது, எழுதத்தான் வரும். ஆனால் உலகத்திற்கே பேச கற்றுக் கொடுத்தவன் யார் என்றால் சாக்ரட்டிஸ் தான். உன்னையே நீ அறிவாய். அதனால தான் அந்த நாடகத்தை எடுத்துக்கொண்டு ராஜாராணியில் எழுதினார். யாரு? ராஜாராணி. கலைஞர் எழுதினார். சென்னையிலே ஒரு தொழிற்சங்க கூட்டம் நடக்கிறது. அந்த தொழிற்சங்க தலைவர் சொல்கிறார், அன்பிற்குரிய தம்பிக்கு சொல்லிக் கொள்கிறேன், அந்த தொழிற்சங்க தலைவர் சொல்கிறார், உங்கள் பெயரிலேயே கருணையும் இருக்கிறது, நிதியும் இருக்கிறது. நாங்கள் கேட்பது நிதியைத்தானே கேட்கிறோம். கருணையோடு நிதியை கொடுத்தால் என்ன? நீங்கள் என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்கள்? பேரை வச்சு பேசுகிறார் அந்த ஆள். கலைஞர் எழுந்தார், அமைதியாக சொன்னார், ஆம், கருணைக்கு 3 எழுத்து, நிதிக்கு 2 எழுத்து. கருணை என்னிடத்தை அதிகமாக இருக்கிறது, நிதி குறைவாக இருக்கிறதனால் கொடுக்க முடியவில்லை என்றார். இதான் கலைஞர். பட்டு பட்டுன்னு சொல்லிடுவார் எதையும். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறார். சட்டசபையில் சபாநாயகர் யாருன்னா ராஜாராம். உங்களுக்கு நல்லா தெரியும், சட்டசபை உறுப்பினர்கள் நீங்கள்லாம் பொறுப்பில் இருப்போங்க. அமைச்சர் யாருன்னா குழந்தைவேல். குற்றச்சாட்டு என்ன? எம்ஜிஆர் தான் முதலமைச்சர். எதிர்க்கட்சி தலைவர் யாருன்னா நம்முடைய கலைஞர் அவர்கள். குற்றச்சாட்டு குழந்தைவேல் வைக்கிறார் கலைஞர் மேலே. நீங்கள் ஒரு தேயிலை தோட்டம் வாங்கியிருக்கிறீர்கள், நான் நிரூபிக்கிறேன். கலைஞர் சிரித்து கொண்டே சொல்லுகிறார், நான் வாங்கவில்லை, நிரூபித்தால்
நான் என்னுடைய பதவியை விட்டு விலகிறேன், நீங்கள் தயாரா? குழந்தைகள் சொல்கிறார், நான் தயார். மறுநாள் அந்த பத்திரத்தை கொண்டு போய் சபாநாயகர்கிட்ட கொடுக்குறார். சபாநாயகர் ராஜாராம் என்ன இருந்தாலும் நல்ல மனுஷன், இங்கேருந்து போனவர் இல்லையா, அவர் சொன்னார் இது போலி பத்திரம் என்று. போலி பத்திரம் என்று சொன்ன உடனே கலைஞர் சிரித்துக்கிட்டே உட்காந்துட்டார், ஒன்றுமே பேசலை. வெளியே வரும்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கலைஞர் அவர்களிடத்தை அருகே வந்து கேட்கிறார், நீங்கள் உன்னை கேட்க விட்டுட்டீங்களே என்ன? அந்த ஆள் என்ன சொன்னார்? நிரூபிச்சுட்டா பதவி விலக தயார்னு சொன்னார்ல, நீங்கள் அதை கேட்டிருக்கலாமேன்னார். கலைஞர் என்ன தெரியுமா பதில் சொன்னார்? அதான் கலைஞர், இந்த மாதிரி அரைகுறைகள் கேட்கும் கேள்விதான் சபையை நகைச்சுவையாக வைத்திருக்கிறது, அதனால் விட்டுவிட்டேன். இப்படி ஒரு தலைவன் இருப்பான் ஐயா? இப்படி இன்றைக்கு இப்படி சாதுரியமாக பேச முடியுமா யாராவது? அதே சட்டசபையில் ஒருத்தன் கேட்குறான், சுனாமியாலும் சாய்க்கப்படாத ஒரு சிலையை நிறுவியவர் கலைஞர், 133 அடியில். அங்கே தான் ஒரு சட்டசபை உறுப்பினர் கேட்குறான், அந்த உயரத்தை 132 அடியாக குறைக்க வேண்டும்னா. வேண்டாம், 133 அதிகாரத்துக்கு 133 அடி வச்சுருக்கேன், எதுக்குடா குறைக்கணும்னா? உங்கள் ஆட்சியில் கல்கடை திறந்திருக்கிறது, ஆகவே குறைக்க வேண்டும்னா. சரி, மதிப்பிற்குரிய சட்டசபை உறுப்பினர் புலால் சாப்பிடுவாரா மாட்டாரா? மாமிசம் சாப்பிடுவீங்களா? ஆமாம். வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார்? புலால் மறுத்தல்னு சொல்லியிருக்காருல, அதை நீங்கள் கடைப்பிடிப்பீங்களா? அது எங்களால் முடியாது. அப்போ 131 ஆக்கிடுமா? இது வரைக்கும் நீங்கள் பொய்யே சொன்னது இல்லையா? சொல்லியிருக்கேன். அவர் வாய்மைன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்காரு, பொய்யாமைன்னு ஒரு அதிகாரம் எழுதி, அப்போ 2 அடியை குறைச்சிடுவோமா? குறைச்சிடுவோம். இப்படியே குறைச்சிக்கிட்டு போனால் கடைசியில் கலைஞர் சொன்னார், எதுவும் மிஞ்சாது, பீடம் மட்டும்தான் மிஞ்சும்னர். இதான் கலைஞர் ஆட்சியில். அதாவது ஆட்சியில் 1000 குறைகள் இருக்கலாம். உங்களுக்கே தெரியும், கவிஞர் அவர் ஓட்டை என்ன ஆட்சியில் ஒருத்தன் அருமையாக சொன்னார், என் ஆட்சி தண்ணியில் ஓட்டை தண்ணி காட்டிவிட்டால் நாதசுரம் காட்டுகின்ற ஓட்டையெல்லாம் நல்லிசைக்கே என்று நானும் ஏம்பிடுவேன். நாதசுரத்துலேயும் ஓட்டை இருக்குடா, எதுக்கு அது? இசை வேண்டுமென்றால் ஒன்றை திறக்க வேண்டும், ஒன்றை மூட வேண்டும். அது மாதிரி தான் எங்கள் ஆட்சியிலையும் இப்படி சொல்லக்கூடிய சாதுரியம் கலைஞரத்தே இருந்தது. அதுதான் கலைஞர். அது மட்டுமல்ல, சமயோசிதம் என்பது அவரிடத்தே இருந்தது. 1964 மாநகராட்சி தேர்தல் நிற்குது திமுக. 67 வரல, 64. அப்போ தீரன் சின்னமலை மறைந்தார். தீரன் சின்னமலையினுடைய படத்தை போட்டு, சின்னமலையை ஒரு அனுதாபத்திற்காக போட்டு நம்முடைய உறுப்பினர்கள் வாக்கு சேகரிக்கிறார்கள். உடனே இல்லை, யாருடைய படத்தையும் போட்டு ஓட்டு கேட்கக்கூடாது, சின்னமலை படத்தை போட்டு ஓட்டு கேட்கக்கூடாதுங்கிறாங்க. அவங்க எதை படத்தை போட்டு ஓட்டு கேட்குறாங்கன்னா, வெங்கடாஜலபதி படத்தை போட்டு அவங்க ஓட்டு கேட்குறாங்க. யார்? அந்த கட்சிக்காரங்க. இப்போ உடனே கலைஞர் அமைதியாக சொன்னார், நீங்கள் பெரியசாமி படத்தை போட்டு ஓட்டு கேட்கிறீர்கள், நான் சின்னசாமி படத்தை போட்டு ஓட்டு கேட்கிறேன். சின்னசாமி அதாவது இந்த பேச்சுங்கிறது எல்லாத்துக்கும் வராதியா. கடற்கரையில் 1000 சிலைகள் வைத்தார் கலைஞர். எத்தனையோ சிலைகள் வைத்தார்லாம் சொல்ல முடியாது. பாரதி சிலை, கண்ணகி சிலை, ஔவையார் சிலை, எத்தனையோ சிலைகள் வைத்தார். எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான் குண்டு ஊட்டியிருக்கார், இப்போ உள்ளவர் இல்லை, பழையவர். அவர் கலைஞர்கிட்ட அமைதியாக போனார். ஒரே ஒரு விண்ணப்பம், என்ன? எல்லாத்துக்கும் செலவு வச்சிட்டீங்க, எங்கள் 63 நாயன்மார்களில் மூத்தவர் திருநாவுக்கரசர், அவருக்கு மட்டும் ஒரு செலவு வைக்கக்கூடாதா? கலைஞர் சிரித்தார். என்ன சிரிக்கிறீங்க, மழுப்புறீங்களா? இல்லை அவர் ரொம்ப உரிமையாக பேசுவார் கலைஞர்கிட்ட, அவரும் உரிமையாக பேசுவார் அடிகளார்கிட்ட. இல்லை, நான் வைத்த சிலைகள் போப்பு சிலை, கண்ணகி சிலை, பாரதி சிலை எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வாழ்த்துவதற்குரிய சிலைகள். நாவுக்கரசருடைய சிலை வணங்குவதற்குரிய சிலை. அது சிவன் கோயிலில் தான் இருக்கணுமே ஒழிய அது கடற்கரையில் தெருவில் நிற்கக்கூடாதுன்னு. இந்த சாதுரியம் இல்லையா? இதான் ஏன் கெட்டிக்காரத்தனம்? ஒரு ஆட்சியாளனுக்கு இந்த பேச்சு திறமை இருந்து விட்டால் போதும், எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். சபாநாயகர் தமிழ் குடிமகன் நகைச்சுவை பாருங்க. தமிழ்ச்செல்வன் ஒரு படம், யார் நடித்ததுன்னு உங்களுக்கு தெரியும், புரட்சி கலைஞர். அப்போ அவர் நடித்தது, அதுக்கு ப்ரீவியூ ஷோவுக்கு அவரும் கலைஞர் அவர்களும் போகிறாங்க. அதில் இச்சு போடலை, தமிழ்ச்செல்வங்கிறதுல இச்சு போடல. போட்டால் 8 எழுத்தாயிரும். படம் எடுக்கிறவங்களாம் தெரியும், அவன் எத்தனை ஜோசியனை கூப்பிட்டு கேட்டிருப்பான்.
வெளியே வந்தோடனே தமிழ் குடிமகன் இதை பெருசாக கண்டுபிடிச்சதா நினச்சி கலைஞர் அவர்களே படத்தில் ஒரு பெரிய தவறை பார்த்தீங்களா, இச்சு போடலைன்னார். இச்சு போடலைன்னு கலைஞர் சிரித்தார். ஏன் என்னையா சிரிக்கிறீங்கன்னார். இச்சு போட்டால் சென்சாரில் விட மாட்டாங்க. மன்னை நாராயணசாமி மன்னார்குடிக்கு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறார். கூப்பிட்டு போய் முத்தத்தை காமிக்கிறார். இதை வீட்டு முற்றத்தை, இந்த முத்தத்தில் தான் நான் பிறந்தேன்னார். நம்ம அப்படி தானே சொல்லுவோம், முற்றம்னு சொல்ல மாட்டோம்ல. இந்த முத்தத்தில் தான் நான் பிறந்தேன்னார். கலைஞர் சிரித்தார். சுற்றி பெரிய ஆட்கள்லாம் நிற்கிறாங்க. அப்போ உள்ள பெரிய ஆட்கள்லாம், பேராசிரியர் நிற்கிறார், நாவல் நிற்கிறார். உடனே கலைஞர் சொன்னார், எல்லாரும் முத்தத்தில் தானே ஏன் பிறந்தாங்க, நீ மட்டுமா பிறந்த? எல்லாரும் விழுந்து சிரிக்கிறாங்க. ஆக கலைஞரிடத்தை என்ன இருக்கும்னா நகைச்சுவையும் இருக்கும், அதே நேரத்தில் வேதனையில் கூட அவரிடத்தை நகைச்சுவை இருக்கும். ஒரு பெரிய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் சார். தாங்க முடியாத வலி, தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு மருத்துவர் சொல்லிட்டார். இவர் அந்த செவிலிகிட்ட கேட்குறார், யார்கிட்ட? நர்ஸ்கிட்ட. எனக்கு தண்ணி கொடுங்க, தண்ணி கொடுங்க, தண்ணி கொடுங்க. அவன் மாட்டேன்ட்டா. இவருக்கு மருத்துவர் சொன்னது தெரியாது. மாட்டேன்னு சொன்ன எரிச்சல்லே இவர் இருக்கிற தாகம் தாங்க முடியல. மறுநாள் காலையில் தண்ணி கொடுக்கப்படுகிறது. அந்த நர்ஸும் வர்றாங்க. இவர் கேட்குறார், என்னம்மா உன் பேர் காவேரியான்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு திகைச்சு போச்சு. இல்லையே, காவேரி இல்லை, என் போர் வேற இல்லை. திரும்ப திரும்ப எப்போ கேட்டாலும் தண்ணி வராதுன்னு சொல்கிற பேர் தான் உன் பேருன்னு நினச்சி காவேரியான்னு கேட்டேன்னார். இது யாருக்கையா வரும்? அதாவது கிட்டத்தட்ட அவருக்கு மிகப்பெரிய ஆதங்கமுடைய ஒரு விஷயத்தை அவர் சாதாரணமாக எடுத்துக்கொண்டாரே, அதுதான் அவருடைய சிந்தனை. அது மட்டுமல்ல, நீங்கள் ஆங்கில நயத்தை பற்றி நம்ம கவிதை பித்தன் ஐயா சொன்னாங்க. நம்முடைய மியூசிக் டைரக்டர் சுதர்சனம் இருக்கார் பாருங்க. அவர் கேட்குறார், கலைஞர் அவர்களை சாப்பிட்டீங்களான்னு. மணி 10 ஆச்சு. அவர் சொல்கிறார், ராத்திரி 10 ஆச்சு, மத்தியானம் ஷூட்டிங், மாலையில் மீட்டிங், வீட்டுக்கு போய் தான் ஈட்டிங்கிறார். ஆக அது மட்டும் இல்லை, வீரமணி அவார்டு அவருக்கு கொடுக்காங்க. வீரமணி அவார்டுனா விருது. உடனே கலைஞர் ஆங்கிலத்திலே சொல்கிறார், இது வீரமணி அவார்டு இல்லை, எனக்கு தரப்பட்டது வீரமணி ஸ்வார்டு, வாழ். இந்த திராவிட வாளை கொண்டுதான் தமிழர்களுடைய மூடத்தனத்தை, அறியா பழக்க வழக்கங்களை நான் ஒழிக்க வேண்டுமே தவிர வேறொன்றும் இல்லை என்று சொன்னார். அதுதான் கலைஞர். சாதாரணமாக ஒரு விஷயத்தை சொன்னார். எல்லாரும் கவனிச்சிங்களா? எல்லாரும் யாருமே சொல்லலை. அதை நான் சொன்னதான் நினைக்க வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும். நான் என்று சொன்னால் உதடு ஒட்டாது, நாம் என்று சொன்னால் உதடு ஒட்டும். என்ன பெரிய வார்த்தையா! என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே என்று அவர் சொன்ன உடனே அதிர்ந்து அந்த அரங்கம் 5 நிமிடங்களுக்கு கைதட்டும். என்ன ஆத்மார்த்தமாக சொல்கிற வார்த்தை அது. சும்மா ஏதோ பெயருக்கு சொல்கிற வார்த்தை இல்லை. இவரையோ அவரையோ என்னையோ இவரையோ அவர் பார்த்து விட்டால் அடையாளம் வைத்து அவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று கருதினாரே, அதனால் தான் அவர் கலைஞராகவே இன்னும் வாழ்கின்றார். அவர் இன்னும் நம்முடைய நினைவிலோ அதில் இல்லை, நம்முடைய வாழ்க்கையோடு ஒட்டி வாழ்கின்றார் அவர். ஆக நம்முடைய சங்கத்தமிழோ, அவருடைய குறள் ஓவியமோ, அவருடைய தொல்காப்பிய பூங்காவோ எதையும் நான் குறை சொல்லவில்லை. எல்லாம் சிறந்த எழுத்துக்கள். தென்பாண்டி சிங்கமோ, பொன்னர் சங்கரோ எல்லாம் படிச்சிருக்கேன். நெஞ்சுக்கு நீதியோ எனக்கு யார் தந்தா தெரியுமா? பழைய பரிதி இளம் எழுதி கொடுத்தார். அத்தனை ஒரு பெட்டியில் வச்சு அனுப்பிட்டார். சென்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அண்ணன் தூக்க முடியாதுன்னு, நீங்கள் போங்க நான் அனுப்பிடுறேன்ட்டு அனுப்புனார். இதுக்கு சொல்ல வர ரவங்கபுரி பாண்டியனோ எத்தனை எழுத்துக்கள்யா எழுதிக்கிட்டே இருந்திருக்காரியா அந்த ஆள். ஆனால் அவருடைய பேச்சு தான் வீட்டிலும் சரி, வீட்டிலையும் அப்படி தான், நாட்டிலும் சரி, எங்கேயும் அவரை அந்த தேன்னா இனிக்க வாழ வைத்தது. இன்றைக்கும் இனிக்க வைக்கிறது, நினைக்க வைக்கிறது. இன்னும் பல காலங்கள் ஊழி இருக்கும் வரை நினைக்க வேண்டும் என்று சொல்லி காலம் கருதி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கூட்டத்தை கூட்டுவதில் கூட்டியதோர் கூட்டத்தின் நாட்டத்தை நாட்டுவதில் நற்கலைஞன் நீ இல்லையோ. ஆஹா! கூட்டத்தை கூட்டுவதில் கூட்டியதோர் கூட்டத்தின் நாட்டத்தை நாட்டுவதில் நற்கலைஞன் நீ இல்லையோ. அந்த சிரிப்பளவோ ஆளையெல்லாம் கூட்டி வரும், அந்த சிறுமீசை அப்படியே சிறைப்படுத்தும். சந்திரனைப் போலே தகதகவென்று ஒளிரும் அந்த வழுக்கையில்தான் அரசியலே உருவாகும் என்று
கண்ணதாசன் போற்றி பாராட்டிய முத்தமிழ் அறிஞர் கலைஞரை வணங்கி தொடங்குகிறேன். நல்ல கைதட்டலாம். இந்த அற்புதமான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கலைஞர் தமிழ்ச்சங்கத்திற்கும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் கழகத்தின் உண்மை தொண்டர்களுக்கும் என் இரவு வணக்கங்கள். இந்த நிகழ்விற்கு நடுவராக ஒரு நாவுக்கரசரே வந்திருக்கிறார். இவர் திருநீறு பூசிய நாவுக்கரசர் இல்லை, திராவிட இனத்தின் வரலாறு பேசிய நாவுக்கரசர். தடியேந்திய அந்த நாவுக்கரசர் இல்லை, கொள்கை கொடியேந்திய நாவுக்கரசர். சோழ சாம்ராஜ்யத்தை பாடிய பழைய நாவுக்கரசர் இல்லை, இவர் ஈழ சாம்ராஜ்யத்தை பாடிய நாவுக்கரசர். இன்னும் சொல்லப்போனால் கடந்த தலைமுறைக்கு இவர் உரை நட்சத்திரம், இந்த தலைமுறைக்கு திரை நட்சத்திரம். இந்த உரை நட்சத்திற்கு படை வீடுகள் பல உண்டு, தாய் வீடு ஒன்றுதான், அதன் பெயர் திராவிடம். நடுவர் அவர்களை வணங்குகிறேன். ஐயா பூசி கணேசன் அவர்கள் தேன் நாதான் கலைஞருடைய அடையாளம் என்று பேசி அமர்ந்திருக்கிறார். நான் மறுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு நடுவர் சொல்ல போகிற தீர்ப்பிற்கு நம்முடைய தமிழக முதல்வர் ஏற்கனவே அடி எடுத்து கொடுத்து விட்டார். அப்படியா? ஆமாம். உலகலாம் என்று சேக்கிலார் பெருமானுக்கு அடியெடுத்து கொடுத்ததை போல நீங்கள் சொல்ல போகிற தீர்ப்புக்கு முதல்வர் அடியெடுத்து கொடுத்து விட்டார். நீங்கள் யோசித்து பார்க்கலாம். கொஞ்சம் சத்தம் இல்லாமல் கொடுத்தா நல்லா இருக்கும் நண்பர்களே. உலக வரலாற்றில் ஒரு தலைவனுக்கான அடையாளமாக மகுடம் இருக்கலாம், அவன் கையிலே ஏந்தி இருக்கிற வாள் இருக்கலாம், போர்க்களத்தில் பயன்படுத்திய துப்பாக்கி இருக்கலாம், அவன் இருந்த வீடு அடையாளமாக இருக்கலாம், ஏன் சில நேரங்களில் அவன் அணிந்திருந்த பாதணிகள் கூட அடையாளமாக இருக்கலாம். ஆனால் கலைஞரின் அடையாளமாக நம்முடைய முதல்வர் தேர்ந்தெடுத்ததே கலைஞரின் பேனாதான் என்பதால் நீங்கள் கொடுக்க போகிற தீர்ப்புக்கு முதல்வரே அடியெடுத்து கொடுத்து விட்டார் என்று என் உரையை தொடங்குகிறேன். நீங்கள் யோசித்து பாருங்கள். கலைஞர் என்கிற மகத்தான சிந்தனையாளருடைய பேனா எப்படிப்பட்ட பேனா? பேனாவை பற்றி கவிமாமணி அப்துல் காதர் அவர்கள் ஒரு அற்புதமான கவிதை எழுதினார்கள். கொஞ்சம் ஓரத்தில் இருந்து அப்படியே கொடுத்து விடுங்க, வாங்கிக்கிடுவாங்க, நடுவில் வராமல் கொடுங்க. கவிமாமணி அப்துல் காதர் அவர்கள் பேனா குறித்து ஒரு கவிதை எழுதினார். பேனா குறித்த கவிதை. அவர் கேட்கிறார், நம்ம மைப்பேனாவெல்லாம் பட்டை அடிக்கும் எழுதினா, பேனாவே நீ எழுதினால் பட்டை அடிக்கிறாய், நீ என்ன செய்வனா? உன்னுடைய மூடிக்கு மேலே நீளமாக ஒரு கோடு இருக்கிறது, நீ என்ன வைணவனா? நீ தொப்பி வைத்திருக்கிறாய், மூடி என்கிற தொப்பி வைத்திருக்கிறாய், நீ என்ன இஸ்லாமியனா? நிப் என்கிற சிலுவை குறி வைத்திருக்கிறாய், நீ இயேசு மதத்தை சார்ந்தவனா? எழுதினால் பட்டை அடிக்கிறாய் சைவனா? மூடிக்கு மேலே கோடு வைத்திருக்கிறாய் வைணவனா? இஸ்லாமியனை போல் தொப்பி வைத்திருக்கிறாய், நீ தலையிலே மூடி என்னும் தொப்பி வைத்திருக்கிறாய், நீ இஸ்லாமியனா? நிப் என்கிற சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறாய், நீ கிறிஸ்துவ மார்க்கத்தை சேர்ந்தவனா என்று கேட்டபோது பேனா பதில் சொன்னதாம், மடையா, என்னை நன்றாக கவனித்துப்பார். உலகம் முழுவதும் நான் ஒன்றின் வடிவத்தில் இருக்கிறேன், கடவுள் ஒன்று என்பதை பறைசாற்றி நிற்கிறேன் என்று சொன்னதாக கவிதை எழுதியிருப்பார். கலைஞரின் பேனா தமிழர்கள் ஒன்றென்று பறைசாற்றிய பேனா. ஆஹா, நீங்கள் யோசித்து பாருங்கள். தமிழ் சினிமா கலைஞருக்கு முன்னால் எப்படி இருந்தது? முழுக்க புராண கதைகள், பேசுகிற டயலாகே புரியாது. இன்னைக்கு காதலன் காதலியை சர்வசாதாரணமாக பெயர் சொல்லி அழைக்கிறான். நினைத்தாலே சுகந்தானடா, நெஞ்சில் உன் முகந்தானடா, டா போட்டு காதலி பேசுகிறா பாட்டெல்லாம் வருது. முன்னாடியெல்லாம் சுவாமி, பிராணநாதா, எந்த நூற்றாண்டு கதைன்னே தெரியாது. பூரா புராண கதைகள், பேசுகிற வசனம் பூரா இப்படி தான் இருக்கும். படத்தில் பாட்டு 40-45 பாட்டு இருக்கும். கதாநாயகன் ஆற்றுக்கு அந்த பக்கம் இருப்பான், கதாநாயகி ஆற்றுக்கு இந்த பக்கம் இருப்பா. 2 பேரும் ஆற்ற பாட்டு டூயட் பாடிட்டு இருப்பாங்க. 45 பாட்டு இருக்கும். கதாநாயகன் பிறந்தா ஒரு பாட்டு, கதாநாயகி பிறந்தா ஒரு பாட்டு, 2 பேரும் வளர்கிற போது 2 பாட்டு, சந்திக்கிறப்ப 3 பாட்டு, பிறகு பிரிஞ்சு சோக பாட்டு 4. சரி, செத்துட்டான்னு பார்த்தா ஆவியா 5 பாட்டு படிப்பான்.
இப்படி இருந்த தமிழ் சினிமாவை நம்ம இப்படி சொல்லலாம். குமரகுருபனை பேச வைத்தவன் முருகன், நம்மாழ்வாரை பேச வைத்தவர் பெருமாள் என்றால் தமிழ் சினிமாவை பேச வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். நீங்க உலக வரலாற்றிலே பராசக்தி மாதிரி ஒரு படம் உண்டா? கலைஞரின் பேனாதானே காரணம். நீங்கள் யோசித்து பாருங்கள், எவ்வளவு அற்புதமான வசனங்கள். இன்றைக்கும் கூட நான் அன்றைக்கு சிவாஜி கணேசனில் தொடங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வரை நீங்கள் யோசித்து பாருங்கள். முதல் படத்திலேயே ஒரு நடிகர் வெள்ளி விழா கண்ட ஒரே படம் பராசக்தி மட்டும்தான். அதற்கு பிறகு எந்த நட்சத்திரம் நடித்த, உச்ச நட்சத்திரம் நடித்த எந்த படமும் வெள்ளி விழா காணவில்லை. அதற்கு காரணம் சிவாஜியின் நான் மட்டுமல்ல, கலைஞரின் பேனாவும் தான் காரணம். இந்த முதல் காட்சி அற்புதமாக இருக்கு. என்ன இயல்பான நகைச்சுவைங்க. குலசேகரன் கதாபாத்திரம் படுத்து கிடக்கும். போலீஸ் வந்து அப்படி அப்படி தட்டுவார். நம்ம ஊரில் போலீஸுக்கு ஒரு கெத்தோடு அப்படி தட்டுவாங்கள்ல, அப்படி தட்டுவார், முழிப்பார். என்ன முழிக்கிற அப்படின்னு கேட்பார். சிவாஜி கணேசன் சொல்லுவார், தூங்குறவனை எழுப்புனா திருதிருன்னு முழிக்க தானே செய்வான். என்ன திருதிருன்னு முழிக்கிறன்னு கேட்கிற போது தூங்குகிறவனை எழுப்பினால் திருதிருன்னு முழிக்கத்தானே செய்வான். மிக இயல்பாக கலைஞருடைய வசனங்கள் இருக்கும். இன்றைக்கு நிகழ்கிற பல விஷயங்களை அன்றைக்கே பேனாவால் எழுதியவர். அதில் ஒரு வசனம் வரும், கோவில் கூடாதென்று சொன்னேன், ஏன்? கோவில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் மேல் நான் கொண்ட விரோதமா? இல்லை, பக்தி பகல் வேஷமாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக. இன்றைக்கு தனித்தீவு வாங்கி இருக்கிற நித்யானந்தாவின் கதையை அன்றைக்கே வசனமாக எழுதியவர் கலைஞர். ரொம்ப அதில் இன்னொரு அற்புதமான வசனம் இருக்கும் பராசக்தியில். புத்தர் ஒரு இடத்திலே குறிப்பிட்டார், அழகான சுயநலம்தான் பொதுநலத்தின் நுழைவாயில்னர். நீங்க நாம் சரியானால், நாம் நன்றாக இருந்தால், நாம் ஒழுக்கமாக வாழ்ந்தால், நாம் அறிவுத்திறத்தோடு சிந்தித்தால் இந்த உலகம் மிக அற்புதமானதாக மாறிவிடும். கலைஞர் மிக நுட்பமாக தன் பேனாவால் எழுதியிருப்பார். என் சுயநல, இதை நீங்கள் சுயநலம் என்பீர்கள், என் சுயநலத்தில் பொதுநலமும் கலந்துள்ளது. ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தம் செய்கிறதே மீன், அதை போல என்று தன்னுடைய பேனாவால் புத்தரின் மகத்தான தத்துவ சாராம்சத்தை எளிமைப்படுத்தி தரக்கூடிய ஆற்றல் உலக வரலாற்றில் கலைஞரின் பேனாவுக்கு மட்டும்தான் இருந்தது. நண்பர்களே, பெரிய கதைவசனம் எழுதுறதெல்லாம் விடுங்க, சின்ன சின்ன விஷயங்களில் கலைஞர் எழுதிய எழுத்துக்கள் என்பது மிகப்பெரிய வரலாற்றை பெற்றிருக்கிறது. சாதாரணமாக எழுதுவாங்க. இப்போ சில பேர் ஒரே மாதிரியான விஷயத்தை வைத்து கவிதையாக எழுதுவார்கள். தீபாவளி நேரத்தில் நான் வகுப்பில் மாணவர்கள்ட்ட ஏதாவது கவிதை உங்களுக்கு சொந்தமாக எழுத முடிந்தால் நீங்கள் சிந்தித்திருந்தால் எழுதுங்கள்னு சொன்னேன். உடனே ஒரு பையன் எழுந்திரிச்சான், தீபாவளியை வச்சே ஒரு கவிதை. அவன் ஆரம்பிக்கிறான், என்னை கண்டால் சரவெடியாய் வெடிப்பவளே. தீபாவளியில் வெடி போடுவோம். என்னை கண்டால் சரவெடியாய் வெடிப்பவளே, உன் புன்னகை என்னும் மத்தாப்பை கொளுத்தி போடு, என் இதயத்தில் பூந்தொட்டி வெடிக்கட்டும், பார்க்கிற பயலெல்லாம் புஸ்வானமாய் போகட்டும். இது சின்ன விடலை எழுதிய கவிதை. ஒரே விஷயத்தை வச்சு மூன்றே விஷயங்க, வெள்ளி சனி ஞாயிறு, இது கிழமை, நமக்கெல்லாம் தெரியும். இந்த 3 கிழமைகளை வைத்து கலைஞர் எழுதினார். விவேகம் என்னும் வெள்ளி முளைத்து, சாதி மத பற்று என்னும் சனி தொலைந்தால், சமத்துவம் என்னும் ஞாயிறு பிறக்கும் என்று எளிமையான சொற்களை கூட மகத்தான சொற்களாக மாற்றியது கலைஞரின் பேனாதான். இங்கே யாரோ குறிப்பிட்டார்கள், கலைஞருடைய பேனாவின் சிறப்பு என்ன தெரியுமா? உலகத்தில் எழுத்தாளர்கள் கனவு காண்பார்கள், புரட்சியாளர்களும் தத்துவவாதிகளும் தான் அதை நிறைவேற்றுவார்கள். பாரதி கனவு கண்டான், அதை நிறைவேற்றுவதற்கு நீதி கட்சியும் திராவிட இயக்கமும் வந்தது. தாகூரும் அல்லாமா இக்பாலும் கனவு கண்டார்கள், அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு இந்திய ஜனநாயகத்தில் நேருவும் அம்பேத்கரும் சேர்ந்து பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்ற வேண்டியிருந்தது. வல்லத்தோல் கனவு கண்டார், அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு EMS நம்பூதிரிபாடு என்கிற இடதுசாரி தோழர் வரவேண்டியிருந்தது. ஆனால் உலக வரலாற்றிலே தான் கண்ட கனவை தானே நிறைவேற்றிய ஒரே தலைவர் கலைஞர் மட்டும்தான். சபாஷ். அது அவருடைய பேனா சாதித்த விஷயம். சைக்கிள் ரிக்ஷா, கை ரிக்ஷா கூடாது என்று எழுதினார். ஆட்சிக்கு வந்தவுடன் கை ரிக்ஷாவை ஒழித்தார்.
நீங்கள் மனிதர்களில் பிச்சைக்காரர்கள் இருக்கக்கூடாது என்று சொன்னார். பிறகு ஆட்சிக்கு வந்தவுடன் பிச்சைக்காரர்களை ஒழிப்பதற்குரிய திட்டங்களை நிறைவேற்றினார். சாதி ரீதியாக மனிதன் இன்னொரு மனிதனை தள்ளி வைக்கக்கூடாது என்று சொன்னார். உலகத்தில் எந்த தலைவனும் சிந்திக்காத சமத்துவபுரத்தை தன் ஆட்சிக்கு வந்த அதே பேனாவால் கையெழுத்து போட்டார். ஆணும் பெண்ணும் சமம் என்று சிந்தித்தார். 1989 பெண்களுக்கு சொத்துரிமை என்கிற சட்டத்தை கொண்டு வந்தார் என்றால் கனவை நிறைவேற்றிய ஒரே பேனா கலைஞரின் பேனா தான். நீங்க இன்னொன்னு யோசிச்சு பாருங்க. உலக வரலாற்றில் இங்கே ஒரு காதலன் கடிதம் எழுதுவான், காதலி காத்திருப்பாள். கணவன் கடிதம் எழுதுவான், மனைவி காத்திருப்பாள். அண்ணன் கடிதம் எழுதுவான், தம்பி காத்திருப்பாள். ஒரு தலைவன் முரசொலியில் எழுதுகிற கடிதத்திற்காக தமிழ்நாடே காத்து கிடந்த அதிசயத்தை கலைஞர் தான் நிகழ்த்தினார். எவ்வளவு விஷயம்! நீங்க கலைஞர் இறக்கிற போது கலைஞருக்கு அடிக்கடி சொல்வார் கலைஞர், எனக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் 6 பிள்ளைகள் அல்ல 7 பிள்ளைகள், மூத்த பிள்ளை முரசொலிதான் என்று தன் பேனாவால் அடையாளம் பெற்ற முரசொலியை சொல்லுகிற அளவிற்கு அந்த பேனாவால் கடிதம் எழுதிய முரசொலியை அவர் நேசித்தார். அதனால்தான் அவர் மரணித்த போது அவருடைய கல்லறைக்குள்ளே உலக வரலாற்றில் எங்கும் இல்லாத அதிசயமாக ஒரு தலைவன் போகிற போது பத்திரிகையும் சேர்ந்து போன அதிசயம் நிகழ்ந்ததென்றால் அது கலைஞரின் பேனா நிகழ்த்திய அதிசயம். சபாஷ். இதெல்லாம் இல்லைங்க, கலைஞர் சாதாரணமாக சொல்ற சொல்லு இருக்கே. நான் கம்பத்தை சேர்ந்தவன். எங்கள் ஊரில் எம்எல்ஏவாக இருப்பவர் அண்ணன் ராமகிருஷ்ணன். அவருடைய அண்ணன் திரு நடராசன் அவர்கள். நடராசன் இறந்தபோது கலைஞர் முரசொலியில் ஒரே ஒரு வரிதான் எழுதினார், போய்விட்டாயா போர்வால் மீசைக்காரா. இன்றைக்கும் நடராசன் இறந்து 45 ஆண்டுகளுக்கு பிறகும் நடராசனின் அடையாளமாக இந்த சொல்தான் எங்கள் பகுதியில் நிலவுகிறது என்றால் கலைஞரின் பேனா எத்தகைய ஆற்றல் வாய்ந்தது. சபாஷ். மாற்றுத்திறனாளி, நீங்க ஊனமுற்றவர்களை குருடர்கள், நொண்டிகள், செவிடர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்ததை மாற்றி மாற்றுத்திறனாளிகள் 9 உசு பேடி என்று இழிவுபடுத்திக் கொண்டிருந்த 3ஆம் பாலினத்தவரை திருநங்கைகள் என்று சமூக நீதி வரலாற்றை எழுதியதும் கலைஞரின் பேனாதான். நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். கலைஞருடைய கவிதை ஆற்றல் இருக்கிறதே, அந்த கவிதை ஆற்றலை அரசியல் தன்மையோடு பயன்படுத்துவதில் கலைஞர் வல்லவர். இங்கு காவிரியை பற்றி ஐயா அவர்கள் பேசி அமர்ந்தார். காவிரி பற்றி கலைஞர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அது எப்போ எழுதினதுன்னா, கலைஞர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற போது எழுதிய கவிதை. பொதுவாக நதிகளை பெண்ணாக பாவிக்கிற மரபு நம்மிடத்தில் உண்டு. கலைஞர் காவிரியை ஒரு பெண்ணாக பாவித்து அந்த கவிதையை தொடங்குகிறார். கதை மாதிரி ஒரு கவிதை. காவிரி எங்கே பிறக்குதுன்னா குடகுமலையில் பிறக்கும். கலைஞர் கவிதையை தொடங்குகிறார், குடகுமலை உச்சியிலே கோலங்காட்டி அழகு மகள் காவிரியும் ஆட வந்தாள். ஒரு பெண் அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே வர்றாளாம். கலைஞரின் காட்சி. அப்படி வருகிற போது காவிரிக்கு இங்கே குறுக்கே அணை கட்டுகிறார்கள் கர்நாடகத்தை சேர்ந்தவர்கள். அதை கலைஞர் இரட்டை அர்த்தத்தில் சொல்கிறார். ஆட வந்த ஆரணங்கை அடைவதற்கு இடைமறித்த கர்நாடகத்தான் அணை என்றான். ஒரு பையன் அப்படி குறுக்க நின்று என்னை கட்டிக்கோங்கிறானா, அங்கே அணை போடுறானா. அவன் கையணையை தாண்டி கல்லணைக்கு தாவி வந்தாள். அந்த காவிரியோட வரக்கூடிய பாதையை சொல்கிறார். அவன் கையணையை தாண்டி கல்லணைக்கு தாவி வந்தாள். தன் கற்பு நெறி காப்பதற்கு தஞ்சைக்கு தாவி வந்தாள். வந்து அரசன்ட்ட சொல்றா, இந்த மாதிரி வர்ற வழியில் ஒரு முரட்டு பய என்னை அணை என்று சொல்கிறான். அதனால் தான் சோழராஜா நீதி வழங்குகிற நாட்டை நான் தேடி வந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே அரசன் சொல்றான், பூம்பாவை காவிரியின் புகார் கேட்டு சோழ மன்னன் பூம்புகாரின் கடலையை துணைவனாய் ஆக்கி தந்தான். உனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நீ சிங்கிளா இருக்க, நீ தனியா இருக்க. தனியாக இருக்கிற பெண்ணிடம் காளி பையன்கள் வம்பளுக்கு தான் செய்வார்கள். உனக்கு ஒரு கல்யாணம் முடிந்தால் சரியாகிவிடும். உனக்கு நான் மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். அந்த மாப்பிள்ளை பூம்புகார் கடல், நீ கடலை நோக்கி போ. இது இயல்பா நதி போகும். அதை எவ்வளவு அழகா கற்பனை செய்கிறார் பாருங்க. அத்தோட முடித்திருந்தா அவர் வெறும் சாதாரண கவிஞர் கருணாநிதி. ஆனால் கடைசி வரியில் ஒரு பிட்ட போடுறாரு, பிறந்த வீட்டை மறந்திடாமல் என்றும் புகுந்த வீட்டின் வளம் பெருக காப்பதுதான் பெண்மணிக்கு பெருமை என்றால் நம் கண்மணியாம் காவிரிக்கும் அது பொருந்தும் தானே என்று முடிக்கிறார். நண்பர்களே, நீங்கள் யோசித்து பார்த்தால் கலைஞரின் மகத்தானதுதான். நான் சமீபத்தில் ஒரு செய்தியை படித்து ஆச்சரியப்பட்டு போனேன்.
கலைஞருடைய முதல் உரை என்ன தெரியுமா? பள்ளிக்கூடத்தில் அவர் ஆற்றிய உரை. இந்து புராணங்களில் அசுரர்கள் என்கிற தலைப்பில் கலைஞர் ஒரு உரை நிகழ்த்தவிருக்கிறார், ஒரு பேச்சு போட்டி. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் சாதாரணமாக பேச வந்திருக்கிறார்கள். கலைஞர் தன் சுயசரிதையிலே குறிப்பிடுகிறார், நான் 7 நிமிடங்கள் பேசுவதற்காக 7 நாட்கள் என் உரையை உட்கார்ந்து எழுதினேன். அந்த ஒரு முறை அசைவதற்கு முன்னால் அவருடைய பேனா 1000 முறை சுழன்றதால் தான் கலைஞர் வெல்ல முடியாத பேச்சாளராக இருந்தார். எனவே கலைஞரின் வெற்றிக்கு கூட அவருடைய பேனாதான் காரணம் என்பதால், கலைஞருடைய தமிழின் அகரம் என்றால் கலைஞருடைய பேனா தமிழின் சிகரம் என்று கூறி, பேனாதான் முத்தமிழறிஞர் கலைஞரின் நிலைத்த புகழுக்கு காரணம் என்று சொல்லியவனாக இந்த நிறைந்த அவைக்கு என் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தெம்பூட்டும் கலை தோட்ட தேமாங்கனி, கலைஞர் திருவாழ்வே தமிழ்நாட்டின் வரலாறினி, கலைஞர் திருவாழ்வே தமிழ்நாட்டின் வரலாறினி, கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி, கொடும்பம்பாகும் பகையாவும் சரணாகதி, கொடும்பம்பாகும் பகையாவும் சரணாகதி. இந்த அருமையான பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீட்டிருக்கின்ற கம்பன் பிழிந்து கற்பனை எடுத்து, காந்தி பிழிந்து அகிம்சை எடுத்து, புறநானூற்றில் வீரம் எடுத்து மனிதம் கணிதம் வென்று முடித்த எங்களுடைய நடுவர் அவர்களே, நீங்கள் சாதாரண நடுவரே கிடையாது. குடிகார நடுவரா? இப்போதான் தண்ணி குடிச்சிங்க. நீங்கள் சிரிப்பில் எம்ஜிஆர், நடிப்பில் நம்பியார், பக்தியில் வாரியார், தத்துவத்தில் பெரியார், உட்கார்ந்தா பிள்ளையார். இதை விட செருப்பாலே அடிச்சிருக்கலாம். இப்படி சிரிக்கிறதுக்காக தான். உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. புதுக்கோட்டையை கலைக்கோட்டை என்று சொல்லுவார்கள். ஆனால் புதுக்கோட்டை இன்று கலைஞர் கோட்டையாக மாறியிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய கலைஞர் தமிழ் சங்கத்தை சார்ந்த நம்முடைய ஐயா சந்திரசேகரன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து தொண்டர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு அருமையான தலைப்பு, கலைஞரின் ஞாலம் புகழும் புகழுக்கு காரணம் தேன் நாவா பேன் நாவா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எங்கள் அண்ணன் பேனாவே அப்படின்னு பேசினார். உண்மையிலே அவர் தேனாவேன்னு பேச சொன்னாலும் 1 மணி நேரம் பேசுவார், பேனாவேன்னு பேச சொன்னாலும் 1 மணி நேரம் பேசுவார். தலைப்பே இல்லானாலும் கலைஞரை பற்றி 3 மணி நேரம் பேசுவார். அவருக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துருங்க. ரொம்ப அருமையான பேச்சாளர். கலைஞர் அவர்களின் பேனாவிற்கு நாங்கள் எதிரி அல்ல, நானும் எங்கள் ஐயாவும். ஏனென்றால் கலைஞருக்கு பேனா வைக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர் பேனாவை வைக்கவே இல்லை, அதனால் பேனால் வைக்கிறார்கள் என்று ஒரு கவிஞன் சொன்னார். இல்லையா நடுவர் அவர்களே? ஆமாம். அப்போ அந்த பேனாவுக்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது. கலைஞர் தன்னுடைய எழுத்தாற்றலால் இமயத்தை தொட்டார், ஆனால் தன்னுடைய பேச்சாற்றலால் மக்களின் இதயத்தை தொட்டார். அதுதான் உண்மை, இல்லையா நடுவர் அவர்கள்? அவர் எதை பேசினாலும் அதிலே ஒரு நகைச்சுவை இருக்கும். அவர் 3ஆம் தேதி பிறந்திருக்கிறார். 1924 ஜூன் 3 பிறந்தவர். ஒரு கவிஞன் கூட சொன்னார், தலைவா நீ முத்தமிழுக்கு தாயாய் இருந்ததால் ஜூன் 3 பிறந்தாய் அப்படின்னு சொன்னாங்க, இல்லையா? அந்த 3க்கும் முத்தமிழுக்கும் முத்தமிழறிஞர் கலைஞருக்கும் எப்போதும் ஒரு தொடர்பு இருக்கிறது நடுவர் அவர்களே. அப்படியா? ஆமா, சொல்லு சொல்லு. ஏன்னா அவர் பிறந்தது 3ஆம் தேதி, ஜூன் 3ஆம் தேதி. அவர் 3வது பிள்ளை. அவர் கோபாலபுரத்திலே 3வது தெருவில் குடியிருக்கிறார். அவருக்கு 3 விஷயங்கள் பிடிக்கும்: தமிழை பேசுவது, தமிழை எழுதுவது, தமிழை கேட்பது. 3 துறையில் அவர் வெற்றி பெற்றார். இலக்கியத்துறை, கலைத்துறை, அரசியல் துறை, 3 துறையில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, எழுத்தாளர் சாவி அவர்கள் சொல்லுவார், கலைஞர் அவர்கள் சுவாசிப்பது தமிழை, நேசிப்பது தமிழ் இனத்தை, அவர் வாசிப்பது தமிழ் இலக்கியத்தை அப்படின்னு சொன்னார், இல்லையா? அவருக்கு 3 நா. ஒரு நா தேனா, இன்னொரு நா பேனா, இன்னொன்று அண்ணா என்று சொன்னால் 3 நா அவருக்கு
அவருக்கு இருந்தது. அது மட்டுமல்ல, 3 ஆண் பிள்ளைகள். வீட்டுக்கு ஒரு பிள்ளை மூக்கா முத்து, நாட்டுக்கு ஒரு பிள்ளை மூக்கா அழகிரி, உலகத்திற்கே ஒரு பிள்ளை மூக்கா ஸ்டாலின் என்று சொன்னால் 3க்கும் அவருக்கும் எவ்வளவு ஒற்றுமை நடுவர் அவர்களே. அதனால தான் சொன்னாங்க, பொன்னான தமிழகத்தில் அண்ணாவின் தம்பியாய் பொழிகின்ற கருணாநிதி, பொன்னான தமிழகத்தில் அண்ணாவின் தம்பியாய் பொழிகின்ற கருணாநிதி, அன்றாடும் புகழ் பாடும் வழிகாட்டி ஒளிகாட்டி கொண்டாடும் கருணாநிதி, கண்ணான கருணாநிதி, திமுக கழகத்தின் கருணாநிதி, கண்ணான கருணாநிதி, திமுக கழகத்தின் கருணாநிதி, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவன் வாழ்கவே, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. எப்படி வாழ்த்துறோம்னா, அவருக்கு நகைச்சுவை பேச்சு, அவர் தொண்டர்களிடத்திலே வைத்திருந்த அன்பு நடுவர்களே. மைக்கு முன்னால வந்து நின்ன உடனே என் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகளேன்னு சொல்லுவார் பார்த்தீங்களா, அதுல ஈர்க்கப்பட்ட தமிழகம் தான் இது நடுவர்களே. தமிழக மக்கள் எல்லாம் அவர் பேச்சில் தான் ஈர்க்கப்பட்டார்கள் என்பது உண்மை இல்லையா? வந்த உடனே தொண்டர் தானங்க இந்த உலகத்திலே பெருசு. யார் இந்த உலகத்திலே பெரியவர்கள்னு முருகப்பெருமான் அவ்வை கிட்ட கேட்டாங்களாம். அவ்வை என்ன சொன்னார்? பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமால் உந்தியில் பிறந்தோன், கரியமாலோ அலைகடல் துயின்றோன், அலைகடலோ குறுமுனியில் ஒடுக்கம், குறுமுனியோ கலசத்தில் பிறந்தோன், கலசமோ புவியில் சிறுமன், புவியோ அரவனுக்கு ஒருதலை பாகம், அரவமோ உமையவள் கைவிரல் மோதிரம், உமையவளோ சிவனுள் அடக்கம், சிவனோ தொண்டருள் அடக்கம், தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதேன்னு சொன்னார்னா, இந்த உலகத்திலே பெரியவர்கள் யார் என்று சொன்னால் கலைஞர்களின் தொண்டர்களாகிய நம்முடைய உடன்பிறப்புகள் தான் பெரியவர்கள் நடுவர்களே. அதனால் தான் அவர் சொன்னார், துடுப்பில்லாமல் படகில்லை, அடுப்பில்லாமல் நெருப்பில்லை, உறுப்பில்லாமல் உடல் இல்லை, உடன் பிறப்பில்லாமல் திராவிட முன்னேற்ற கழகமே இல்லை என்று எப்போதும் கலைஞர் அவர்கள் தன்னுடைய பேச்சால் தன்னுடைய தேன் நாவால் சொல்லுகிறார் என்று சொன்னால் அதுதானங்க பெரிய உண்மை. அதிகாலை உதய சூரியன் எழுவதற்கு முன்னாலேயே எழுந்து விடுகின்ற தலைவன் நடுவர் அவர்களே. எறும்பை விட சுறுசுறுப்பானவர், கரும்பை விட இனிமையானவர், இரும்பை விட உறுதியான தலைவன். அதனால் தான் கவிஞர் வாலி சொன்னார், ஏஎம் முதல் பிஎம் வரை அயராது உழைக்கும் ஒரே சிஎம் நம்முடைய கலைஞர் அவர்கள் அப்படின்னு சொன்னார். கவிஞர் வாலி எழுதிய அவதார புருஷனை படித்துக் கொண்டிருக்கிறார் கலைஞர் ஐயா அவர்கள். அவதார புருஷன் ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டது. அதை படித்துக் கொண்டிருப்பதை அறிந்த கவிஞர் வாலி இவருக்கு போன் செய்து பேசுகிறார். ஐயா, உங்களுக்கு ராமாயணம் பிடிக்குமா அப்படின்னு கேட்கிறார். உடனே கலைஞர் என்ன பதில் சொல்றார் தெரியுமா? எனக்கு ராமாயணத்தில் வாலியையும் பிடிக்கும், வாலி எழுதிய ராமாயணத்தையும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றார் நடுவர் அவர்களே. அப்போ அவர் கடவுளுக்கு எதிரி அல்லங்க. கடவுள் மறுப்பு கொள்கை என்றாலும் நம்முடைய மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தில் ஒரு கலைக்கூடத்தை திறந்து வைப்பதற்காக அவரை அழைக்கிறார்கள். அவர் நினைச்சா வரமாட்டேன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் அவர் சென்றார். எல்லோரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆதிபராசக்தி கோயிலுக்கு வந்திருக்கார். கலைஞர் என்ன பேச போறாருன்னு எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கார். முத வார்த்தை என்ன தெரியுமா பேசினார்? பராசக்தி இல்லை என்றால் நான் இல்லை அப்படி என்று முதல் வார்த்தையே ஆரம்பிக்கிறார். எவ்வளவு அருமையான பேச்சு நடுவர் அவர்களே. அது மட்டுமல்ல, யோகாசனம் என்றால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ தொண்டர்களிடத்திலே கேட்கிறார், யோகாசனம் செய்யணும்னா என்னையா செய்யணும்? உடனே தொண்டர்கள் சொல்றாங்க, யோகாசனம் செய்யணும்னா ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லிதான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. அப்படி என்றால் நான் மந்திரம் சொல்லியே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று சிலப்பதிகாரத்தில் உள்ள அந்த இறை வணக்கத்தை சொல்லி அந்த யோகாசனத்தை தொடங்குகிறாள் என்று சொன்னால், கடவுளை அவருக்கு பிடிக்காது என்றாலும் கடவுளுக்கே பிடித்த ஒரு தலைவன் யார் என்று சொன்னால் அவர்தான் கலைஞர் நடுவர் அவர்களே. அதனால தான் சொல்லுவாங்க, அண்ணாவின் அடி சென்று அறமான வழி செல்லும் அதிமேதை கருணாநிதி, அண்ணாவின் அடி சென்று அறமான வழி செல்லும் அதிமேதை கருணாநிதி, குண்டேந்தும் பீரங்கி வந்தாலும் கொள்கையிலே மாறாத கருணாநிதி, ஈடில்லா கருணாநிதி, மக்கள் இதயத்தில்
மக்கள் இதயத்தின் கருணாநிதி. இந்த உலகத்தில் ஒரே வானம், ஒரே பூமி, ஒரே தலைவன் டாக்டர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான் நடுவர்கள். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இன்றைக்கு கலைஞர் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு 2K கிட்ஸுக்கு என்ன தெரியும்? மஞ்சள் துண்டு தெரியும், கருப்பு கண்ணாடி தெரியும். ஆனால் கலைஞர் என்றால் எழுத்து, கலைஞர் என்றால் பேச்சு, கலைஞர் என்றால் சினிமா, கலைஞர் என்றால் இலக்கியம், கலைஞர் என்றால் சமூக நீதி, கலைஞர் என்றால் அரசியல். மொத்தத்தில் கலைஞர் என்று சொன்னால் அது ஒட்டுமொத்த தமிழ்நாடை குறிக்கும் என்பது. ஏன்னா அவர் அறிஞர் அண்ணாவினுடைய பேச்சை கேட்டு வளர்ந்தவர், பேச்சால் ஈர்க்கப்பட்டவர். அறிஞர் அண்ணா கிட்ட போய் கேட்குறாங்க, தமிழகத்துக்கு ஏன் தமிழ்நாடுன்னு பேர் வச்சீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அண்ணா சொன்னார், நம் தம்பிகள் எல்லாம் தமிழ் மீது நாட்டம் இல்லாமல் இருக்கிறார்கள், அதனால் தமிழை நாடு, தமிழை நாடு, தமிழை நாடு, அதனால் தமிழ்நாடு என்று பெயர் வைத்தேன் என்கிறார். அவரோட பேச்சால் ஈர்க்கப்பட்டவர், அண்ணாவின் பேச்சால் ஈர்க்கப்பட்டவர், தன்னோட பேச்சை அண்ணாவை கேட்க வைத்தவர் என்று சொன்னால் அவருடைய தேன் நாவுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கிறது. அருமையா சொல்லுவாங்கங்க. அவர் பேச போறாராம் அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு கூட்டத்துக்கு, தாமதமாக போகிறார். மாதமோ சித்திரை, மணியோ பத்திரை, மறவாது இடுவீர் எமக்கு முத்திரை, உங்களை தழுவதோ நித்திரை அப்படின்னு ஷார்ட்டாக பேசுவார்ல, அந்த பேச்சு கலைஞருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் திருவாரூரில் நம்முடைய பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய பயண திட்டம் என்ன அப்படின்னு. காலையில் அன்னை, மதியம் மன்னை, இரவு சென்னை அப்படி என்று அவரும் அதே மாதிரி பேசுகிறார். காரைக்குடி கம்பன் கழகத்துக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அங்கே தாமதமானால் சாகணேசன் ஐயாவுக்கு பிடிக்காது. கொஞ்சம் தாமதமாக அவசரமாக போய் உட்கார்றார். உட்கார்ந்துக்கிட்டு, என் தாமதத்துக்கு காரணம் மாநில அரசு அல்ல, மத்திய அரசு என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிறார். ஏன்னா ரயில் தாமதமாக வந்திருக்கு. அதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? இப்படி அவருடைய பேச்சால் எவ்வளவு அந்த தமிழக மக்களை கட்டி போட்ட பெருமை கலைஞரை சாரும் என்று சொன்னால், நடுவர் அவர்களே, ஒரு பெண்ணாக இருந்து நீங்கள் ஏன் இங்கே பேச வந்திருக்கீங்கன்னு என்னை கேட்கலாம். எங்கள் அன்னை சொன்ன மாதிரி 1989 எங்களுக்கு சொத்துரிமை வாங்கி தந்த ஒரு தலைவனை நாங்கள் மறக்க முடியுமா? முன்னாலெல்லாம் பெண்களுக்கு மரியாதையே கிடையாது, ஆண்களுக்கு அடிமையாக இருந்தார்கள். இப்போ பெண்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், ஆன்மீகவாதிகளுக்கு தெய்வங்களாக தோன்றினார்கள், முதலாளிகளுக்கு அடிமையாக இருந்தார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தால் தலைவி என்று எங்களுக்கு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்று சொல்வார்கள். இன்று திக்கற்றவருக்கு திராவிட முன்னேற்ற கழகமே துணை என்று சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம். அன்னைக்கெல்லாம் எங்களுக்கு நமக்கு மரியாதை உண்டாக்கா? ஒரு பொம்மையை வாங்கி பொம்பளை பிள்ளை கையில் கொடுங்க, அழகாக பத்திரமா வச்சுக்கிடும். அதே பொம்மையை ஒரு பையன் கையில் கொடுங்க, முதல்ல தலையை திருகுவான், கையை முறிப்பான், நெஞ்ச பிளந்து பேட்டரி எடுத்து அப்பாட்ட கொடுத்துருவான். இப்படிப்பட்ட ஆண்கள்கிட்ட தான் எங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. பார்த்துக்கோங்க நடுவர் அவர்களே, எவ்வளோ கொடுமை தெரியுமா? திருமணம் ஆகாத பெண்களுக்கு வரதட்சணை கொடுமை, திருமணம் ஆன பெண்ணுக்கு மாமியார் கொடுமை, கணவனை இழந்த பெண்ணுக்கு விதியின் கொடுமை, அழகான பெண்களுக்கு 1000 கொடுமை, அழகில்லாத பெண்களுக்கு இவை அத்தனையும் கொடுமை என்று பெண்களுக்கு கொடுமை இழைக்கப்பட்ட நேரத்திலே மகளிர் காவல் நிலையம் என்ற ஒன்றை அறிமுகப்படுத்தியவரே நம்முடைய கலைஞர் என்று சொன்னால், 62 ஆண்டுகள் அரசியல் பணி, 70 ஆண்டுகள் இலக்கிய பணி, 50 ஆண்டுகள் கழகத்தின் தலைமை பணி, 5 முறை முதலமைச்சர், 13 முறை சட்டமன்ற உறுப்பினர் என்று எல்லா தீர்மானங்களையும் சட்டசபையில் எங்களுக்காக வாசித்த கலைஞர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கொண்டவர்களாகத்தானே இருப்போம். அவர் குரலால் பேசி பேசி, விரலால் எழுதி எழுதி இந்த தமிழினத்தை ஈர்த்த பெருமை அவருக்கு உண்டு. கடைசி தமிழன் இருக்கும் வரையில் கலைஞர் புகழ் எப்படியும் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எனவே அவருடைய பெரும் புகழுக்கு, நிலைத்த புகழுக்கு காரணம் பேனாவாக இருந்தாலும் கூடுதலாக பாமர மக்களையும் அவர் பேச்சு ஈர்த்ததால் அவருடைய தேன் நாவை என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிள நீரும் இனியன என்பேன் எனினும்
இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழகிடை ஏறிய சாரும். அன்னை தமிழை வணங்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற சில நடுவர்களுக்கு சங்க இலக்கியம் மட்டுமே தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிற இன்றைக்கு இருக்கிற சில நடுவர்களுக்கு சமகால இலக்கியம் மட்டும் கொஞ்சம் தெரியும். எனக்கு தெரிந்து சங்க இலக்கியத்தில் தொடங்கி சமகால இலக்கியம் வரை தெரிந்த தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே நவீன நடுவர் யார் என்றால் நம்முடைய நாஞ்சில் ஐயா அவர்கள்தான் நான் சொல்லுவேன். அப்பேற்பட்ட ஆளுமை மிக்க நடுவர் அவர்களே, அன்புமிக்க வழக்கறிஞர் பெருமக்களே, அருமையான இந்த சபை உள்ளிட்ட சான்றோர் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் இந்த இனிய நேரத்தில் என்னுடைய அன்பான வணக்கத்தை மிகுந்த பணிவோடும் கனிவோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, ஒரு காலத்தில் கோவில் திருவிழா வந்துச்சு அப்படின்னா, திருமண வீடுகள்னா சினிமா பாடல்களை ராப்பகலா ஒளிபரப்புவாங்க. ஊரே உட்கார்ந்து கேட்கும். நம்மளும் கேட்டிருப்போம் ஒரு காலத்தில். ஊரே உட்கார்ந்து கேட்கும். எது வரைக்கும் தெரியுமா? இதெல்லாம் கலைஞரினுடைய வருகை வரைக்கும் தான். கலைஞரினுடைய வருகைக்கு பின்னால என்ன நடந்தது தெரியுமா? சினிமா பாடல்களை முழுக்க கேட்ட தமிழ் மக்கள் கலைஞரினுடைய வசனத்தை இரவு பகலாக உட்கார்ந்து கேட்க ஆரம்பித்தது தான் வரலாறு நடுவர் அவர்களே. இப்படி சொல்லவா, இதுவரை பாடல்களுக்கு மயங்கி கிடந்த தமிழ் மக்களை தன் வசனங்களால் கட்டி இழுத்தவர் கலைஞர் நடுவர் அவர்களே. தன்னுடைய வசனங்களால் கட்டி இழுத்தவர் கலைஞர். கலைஞருடைய பேனா அவ்வளவு வலிமை வாய்ந்தது. மனோகரா படத்தினுடைய அந்த வசனங்களை மறக்க முடியுமா? மனோகரா, உன்னை ஏன் அழைத்திருக்கிறேன் தெரியுமா? திருத்திக் கொள்ளுங்கள் தயவு செய்து, அழைத்து வரவில்லை. பாருங்க, எல்லாரும் சொல்றாங்க நடுவர்களே, அழைத்து வரவில்லை, இழுத்து வரச் செய்திருக்கிறீர்கள். என் கட்டளையை தெரிந்து கொண்டிருக்கிறாய் நீ. கட்டளையா? இது கரை காண முடியாத ஆசை. பொன்னும் மணியும் மின்னும் வைரமும் பூட்டி மகிழ்ந்து கண்ணே முத்தே தமிழ் பண்ணே என்றெல்லாம் குலவி கொஞ்சி தந்தத்தாலான கட்டிலே சந்தனத்தாலான தொட்டிலே வீரனே என் விழி நிறைந்தவனே தீரர் வழி வந்தவனே என்று யாரை சீராட்டி பாராட்டினீர்களோ அவனை, அந்த மனோகரனை சங்கிலியால் பிணைத்து சபை நடுவே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்ற உங்கள் தனியாத ஆசைக்கு பெயர் கட்டளையா தந்தையே அப்படின்னு சொன்ன உடனே சபையில விசில் பறக்கும். விசில் பறக்கும் தியேட்டர்ல. அப்படி இருக்கு. கலைஞரினுடைய பேனாவுக்கு அவ்வளவு வலிமை. மருதநாட்டு இளவரசின்னு ஒரு படம் நடுவர் அவர்களே. பெண் கொடுக்க மறுத்ததற்காக எதிர்நாட்டு மன்னன் படையெடுத்து வருகிறான், மாற்றான் படையெடுத்து வருகிறான். அவனையே மணந்து கொள்ளுமாறு மருதநாட்டு இளவரசியிடம் மன்னன் கெஞ்சுறான் போய், மகளே மகளே, எனக்காக நீ இந்த தியாகம் கூடவா செய்யக்கூடாது, இந்த தியாகம் கூடவா செய்யக்கூடாதுன்னு மன்னனே மகள்கிட்ட கெஞ்சுறான். உடனே இளவரசி எதிர்வினை புரிகிற மாதிரி கலைஞர் வசனம் எழுதியிருப்பார். தங்களுக்காக உயிரை தியாகம் செய்கிறேன் அப்பா, மானம் தியாகம் செய்யும் பொருள் அல்ல தந்தையே அப்படின்னு கலைஞர் ஒரு வசனம் எழுதியிருப்பார். என்ன வசனங்க! எவ்வளவு வலிமையான பேனா கலைஞருடைய பேனா. ஏங்க, இன்னைக்கு இருக்கிற நடிகர் கமலஹாசன் அவர்கள் கலைஞரினுடைய வசனத்தினுடைய வலிமையை பற்றி ஒன்று சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நான் நடிக்க வந்த காலத்தில் கலைஞரின் வசனத்தை அழகாக பேசி காட்டுவதுதான் நடிப்பிற்கான கேட் பாஸ்ன்னு சொன்னார். நடிப்பிற்கான கேட் பாஸே அதான் அப்படின்னார். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொன்னார். கலைஞரினுடைய பேனாவினுடைய வலிமையை பற்றி கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொன்னார். பராசக்தி தான் உலகை படைத்தாள் என சொல்வார்கள், பராசக்தியையே படைத்தவன் எங்கள் கலைஞர் அப்படின்னு சொன்னார். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொன்ன மாதிரி பராசக்தியினுடைய வசனத்தை மறக்க முடியுமா? ஐயா அவர்கள் கூட நினைவூட்டினாங்க. அம்பாள் என்றைக்கடா பேசினால் அறிவு கெட்டவனே. கலைஞரின் இந்த வசனத்தை அறியாதவர்கள் தமிழ்நாட்டில் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. பராசக்தியில் இன்னொரு வசனம் வரும்.
பசியினால் ஒரு குழந்தை அப்படியே துடிக்கும். அம்மாவும் சாப்பிடல, குழந்தைக்கு பால் கூட கொடுக்க முடியல, ஒரு ரொட்டி துண்டு வாங்கி கொடுக்கறது கூட காசு இல்லை. குழந்தையினுடைய கதறலை கேட்க முடியாம ஆத்துல தூக்கி வீசி எரிஞ்சிருவா குழந்தைய. அந்த அம்மாவை கைது பண்ணி நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. நீதிபதியை பார்த்து அந்த அம்மா சொல்கிற மாதிரி ஒரு வசனம் எழுதியிருப்பார், என் குழந்தை என்ன திருஞான சம்பந்தரா, பார்வதி அம்மை வந்து பால் கொடுக்க அப்படின்னு அந்த அம்மா பேசுகிற மாதிரி ஒரு வசனம் எழுதியிருப்பாங்களே. கலைஞருடைய பேனா கொடுத்ததே திரையரங்குகளை கலையரங்குகளாக மட்டுமல்லாமல் பகுத்தறிவு அரங்கங்களாக மாற்றியது கலைஞருடைய பேனா. நடுவர் அவர்களே, இப்படி சொல்லவா, தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு திரைப்பட கதாநாயகனுக்கு நிகராக ஒரு வசனகர்த்தா புகழ் பெற்றார் என்றால் அது கலைஞரை தவிர வேறு யாரும் கிடையாது. கலைஞரை தவிர வேறு யாரும் கிடையாது. பராசக்தி படத்தில் இருக்கிற புரட்சிகரமான வசனங்கள் நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். அதில் வர்ற ஒரு நகைச்சுவையான ஒரு கேலியான ஒரு வசனத்தை, அந்த காட்சியை ரொம்ப அழகாக எங்களுடைய அணித்தலைவர் சொன்னார். இன்னொரு ஒரு நகைச்சுவையான ஒரு கேலியான அந்த படத்தில் உள்ள ஒரு காட்சி வசனத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு வீட்டினுடைய திண்ணையில் படுத்திருப்பார் சிவாஜி கணேசன். அந்த வீட்டுக்காரன் ஒரு குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து மேலே ஊற்றி விட்டுருவான். எழுந்து சிவாஜி கணேசன் பேசுவார், அப்படியே சோப்பு இருந்தால் கொடுங்க, குளிச்சு 4 நாள் ஆச்சுன்னு சொல்லுவார். எப்படி வசனம் பாருங்க நண்பர்களே. பராசக்தி படத்தை கலைஞரோடு சேர்ந்து உட்கார்ந்து கவியரசு கண்ணதாசன் பார்த்தார். பார்த்ததுக்கப்புறம் என்ன சொன்னார் தெரியுமா? கலைஞரை பார்த்து சொன்னார், போயா போயா உம்மை பார்த்தா பொறாமையாக இருக்கியா, போயா உம்மை பார்த்தா பொறாமையாக இருக்குன்னு கவியரசர் கண்ணதாசன் சொன்னார். ஏன் இதை சொல்கிறேன்னு தெரியுமா? யாரை பார்த்தும் பொறாமைப்படாத கவியரசு கண்ணதாசனையே பொறாமைப்பட வைத்தது கலைஞருடைய பேனா. நடுவர் அவர்களே, அவ்வளவு வலிமையானது கலைஞருடைய பேனா. 1964 பூம்புகார் படத்தில் ஆர் சுதர்சனம் ஐயா அவர்கள் இசையில் KP சுந்தராம்பாள் பாட கலைஞர் ஒரு பாட்டு கொடுத்துருப்பார் பாருங்க. என்ன பாட்டுங்க அந்த பாட்டு, சொல்லுங்க, மறக்க முடியுமா அந்த பாட்டை? வாழ்க்கையெனும் ஓடம் வழங்குகின்ற பாடம், மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கையெனும் ஓடம் வழங்குகின்ற பாடம், மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கையெனும் ஓடம், வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழுமூடன். வருமுன் காப்பவன்தான் அறிவாளி, துயர் வருமுன் காப்பவன்தான் அறிவாளி, அது வந்த பின்னே தவிப்பவன்தான் ஏமாளி. வாழ்க்கையெனும் ஓடம் வழங்குகின்ற பாடம், மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கையெனும் ஓடம். கலைஞரனுடைய பேனாவை மறக்க முடியுமா நம்மளால? திருக்குறளுக்கு எத்தனையோ பேர் உரை எழுதினார்கள் நடுவர் அவர்களே. ஒரே ஒரு குறட்பாவினுடைய ஒரு குறட்பாவிற்கு கலைஞர் எழுதிய உரையை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்துன்னு ஒரு குறட்பா நம்ம எல்லாருக்குமே தெரியும். நண்பர்களே, இதுக்கு உரை எழுதின எல்லாருமே எப்படி எழுதினாங்க தெரியுமா? ஒரு பிறப்பில் கற்ற கல்வி ஒருவருக்கு 7 பிறப்பிலும் துணையாக வரும்னு தான் எழுதினாங்க எல்லாரும். எல்லாருடைய உரையுமே மதச்சார்புள்ள உரையாகவே ஒரு வகையில் இருந்தது. ஆனால் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் உரை எழுதினார். எப்படி தெரியுமா எழுதினார்? ஒரு தலைமுறையில் பெறும் கல்வி அறிவானது உன்னுடைய 7 தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் என்று உலக பொதுமறைக்கு மதச்சார்பற்ற உரை கொடுத்த ஒரு மாண்புமிக்க எழுத்தாளர் முத்தமிழறிஞர் கலைஞர் மட்டும்தான் நடுவர் அவர்களே. பேராசிரியர் நாகநாதன் ஐயா அவர்கள் ஒரு திருமண விழாவுக்கு போறார். திருமண விழாவுக்கு போய் மணமக்களை வாழ்த்தணும். 3 வரிகளில் வாழ்த்தினார். 3 வரிகளில் வாழ்த்தினார். நான் 3வது வரி சொல்லும்போது நீங்கள் எல்லாம் கை தட்டுவீங்க பாருங்க. பேராசிரியர் நாகநாதன் ஐயா சொன்ன வார்த்தை இது. பொதுவாக மணமக்களை எப்படி வாழ்த்துவாங்க? மலரும் மணமும் போல, வானும் நிலவும் போல, பூவும் நாரும் போல அப்படிலாம் சொல்லி வாழ்த்துவாங்க.
பேராசிரியர் நாகநாதன் வாழ்த்தினாரு. தந்தை பெரியாரும் பகுத்தறிவும் போல, பேரறிஞர் அண்ணாவும் தமிழ் பண்பாடும் போல, திருக்குறளும் கலைஞரின் தெளிவுரையும் போல வாழ்வாங்கு வாழ்கன்னு வாழ்த்தினார் நடுவர் அவர்களை. அப்போ எவ்வளவு வலிமையானது கலைஞனுடைய பேனா. ஒரு சொல்லை உருவாக்குவது என்பது, ஒரு வாக்கியத்தை உருவாக்குவது என்பது வெறுமனே மொழி சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை, அது ஒரு கலாச்சார செயல்பாடு. அந்த சொல்லையும் வாக்கியத்தையும் மக்கள் மத்தியில் நிலைநிறுத்தக்கூடிய விஷயம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அதை கலைஞர் ரொம்ப சாதாரணமாக செஞ்சார் பாருங்க. நண்பர்களே, ஒரு காலத்தில் சாதி சான்றுகளில் தாழ்ந்தோர்னு தான் இருக்கும், பிற்பட்டோர்னு தான் இருக்கும். ஆனால் கலைஞரினுடைய பேனா எப்படி மாற்றுனது தெரியுமா? சாதி சான்றுகளில் தாழ்ந்தோர் என்று இருந்ததை தாழ்த்தப்பட்டோர் என்றும், பிற்பட்டோர் என்று இருந்ததை பிற்படுத்தப்பட்டோர் என்றும் மாற்றி சமூக நீதி புரட்சியை செய்தது கலைஞரின் பேனா நடுவர் அவர்களே. சபாஷ். இந்த சொல் சாதி சான்று என்று ஒன்று இருக்கும் வரை கலைஞரின் பேனா உருவாக்கிய இந்த சொல் இருந்து கொண்டே இருக்கும். அவ்வளவு வலிமையானது. கலைஞனுடைய வாக்கியங்கள் சாதாரணமா? அவர் பேனால எழுதுனதுக்கு அப்புறம் தான் பேச ஆரம்பித்தார். நான் 3 வாக்கியங்களை மட்டும் சொல்கிறேன், பாதி நான் சொல்கிறேன், மீதி இந்த சபையில் உள்ளவங்க சொல்லுவாங்க பாருங்க. கலைஞர் உருவாக்கின மகத்தான வாக்கியங்கள்: வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். நான் கைத்தட்டுறேன் உங்களுக்கு. எப்படி சொல்றீங்க பாருங்க. நான் நீ என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால்தான் உதடுகள் கூட ஒட்டும். கலைஞர் எழுதுனதுக்கு அப்புறம் தான் பேச ஆரம்பித்தார். இதை மனசாட்சி உறங்கும் சமயத்தில் தான் பாருங்க, மனசாட்சி உறங்கும் சமயத்தில் தான் மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்புகிறது. இதெல்லாம் கலைஞரினுடைய மகத்தான வாழ்நாள் சாதனை வாக்கியங்கள் நடுவர் அவர்களே. உங்களுக்கு நாங்கள் கைத்தட்டுறோம் இந்த மேடையிலிருந்து. கலைஞரினுடைய பேனா செய்த சாதனை தான் இது. காஞ்சி தலைவன் படத்தில் கேவி மகாதேவன் அவருடைய இசையில் சிதம்பரம் ஜெயராமன் அவருடைய குரல்ல வந்த பாட்டு கலைஞரின் பேனா கொடுத்தது. போருக்கு படை வீரர்கள் செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள், அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக கலைஞருடைய பேனா ஒரு பாட்டு கொடுத்தது. வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே, வீர சங்க நாதம் கேட்டு செல்க செல்கவே, படைகள் செல்கவே படைகள் செல்கவே. வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே, வீர சங்க நாதம் கேட்டு செல்க செல்கவே, படைகள் செல்கவே படைகள் செல்கவே. குழலை போல மழலை பேசும் குழந்தைகளின் முத்தமும், கொஞ்சுகின்ற அஞ்சுகத்தின் கோலமொழி சத்தமும். குழலை போல மழலை பேசும் குழந்தைகளின் முத்தமும், கொஞ்சுகின்ற அஞ்சுகத்தின் கோலமொழி சத்தமும். உன் குன்று தோளில் புது பலத்தை வழங்குமடா நித்தமும். சென்று வா வென்று வா, வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே, வீர சங்கநாதம் கேட்டு செல்க செல்கவே, படைகள் செல்கவே படைகள் செல்கவே. வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே. கலைஞரின் பேனா கொடுத்த பாட்டு எப்படி பாட்டு பாருங்க. இப்படி சொல்லி முடிக்கிற நடுவர் அவர்களே, கவிக்கோ அவர்கள் ஒரு கவிதையை எழுதினார், கலைஞரினுடைய பேனாவுக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது என்று. முத்தமிழ் அறிஞரே, உன் பேனாவின் மூடியை நீ கழற்றுகிறாய் என்றால் உரையிலிருந்து நீ உடைவாளை உருவுவதாய் உயிர் பதைப்பர் பகைவர். நாமோ நம் பசிக்கு பாலூட்ட அன்னையின் முந்தானை விலகுவதாய் எண்ணி குதூகலிப்போம். மெய்யெழுத்துக்களுக்கு மட்டுமல்ல, விதவைகளின் நெற்றியிலும் பொட்டு வைக்கும் உன் பேனா. உன் பேனா தாளில் உரசும் போது ஒரு தீக்குச்சி தீப்பெட்டியில் உரசுவது போல நெருப்பு பிறக்கிறது. மெய்யெழுத்தை நீ எழுதினால் அது உயிர் பெற்று எழுகிறது, மெல்லினத்தை நீ எழுதினால் அது வல்லினமாய் மாறிவிடுகிறது என்று கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொன்னார்.
இதுதான் கலைஞரின் பேனாவுக்கு இருக்கிற வலிமை. ஒரே வரியில் சொல்லி நிறைவு செய்கிறேன். பேனாவா தேனாவா என்றால் பேனா என்பது தான் கலைஞரின் படைக்கலம். கலைஞர் என்கிற பெயரே தமிழ் இனத்துக்கு அடைக்கலம். சபை எத்தனை, களம் எத்தனை, புகழ் எத்தனை, நாட்டை ஒரு எழுத்தாளன் ஆண்டதுதான் தமிழ் சாதனை என்று பா. விஜய் சொன்னதை நினைவுபடுத்தி, தேனாவை விட பேனாவே கலைஞரின் புகழுக்கு காரணம் என்று சொல்லி கைத்தட்டி ரசித்த உங்கள் எல்லோரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கூட்டம் கலையை தொடங்கிவிட்டால் நிகழ்ச்சி அமைப்பாளர் முடித்து விடலாமே என்று முணுமுணுத்தால், இன்னும் முடிக்காமல் இருக்கிறார்கள் என்று கூட்டம் சலித்து கொண்டால், இரண்டாவது சுற்றுக்கு அனுமதி மறுப்பதற்கு விதி 110 வழிவகை செய்கிறது. இப்பொழுது இரண்டாவது சுற்றுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. 4 பேரும் நன்றாகவே பேசினார்கள். 4 பேரும் தங்கள் பேச்சால் தங்களை தக்க வைத்தார்கள், உங்களை சொக்க வைத்தார்கள், என்னைத்தான் தீர்ப்பு சொல்ல முடியாமல் சிக்க வைத்தார்கள். ஆகவே தீர்ப்பை அடுத்த மாதம் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கிறேன் என்று சொன்னால் சந்திரசேகரன் சண்டைக்கு வந்து விடுவார். ஆகவே தீர்ப்பை சொல்லியாக வேண்டும். கலைஞருக்கும் அண்ணாவுக்கும் உறவை ஏற்படுத்தியது பேனாதான். நம் நாடு திராவிட நாட்டில் இளமை பலி என்று ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரையை அறிஞர் அண்ணா வாசிக்கிறார். அண்ணா அறிவுலக மேதை. உலகத்தில் சூழ்கொண்ட புரட்சிகளையெல்லாம் உள்ளம் கைகளில் பதிய வைத்து கொண்டவர் அண்ணா. அந்த அண்ணாவை அந்த கட்டுரையை வியக்கிறார். யார் இந்த கருணாநிதி என்று தனக்குத்தானே கேள்வி கேட்டுக்கொள்கிறார். திருவாரூர் கருணாநிதி என்று கீழே கையெழுத்திட்டு அனுப்பியிருக்கிறார். கருணை ஜமால் என்பவர் நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிறந்த நாள் விழாவை திருவாரூரில் நடத்துகிறார். அண்ணா அதிலே பேச வருகிறார். அண்ணா பேச வருகிற பொழுதுதான் கலைஞர் அண்ணாவிடத்தில் போய் தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். உச்சி வகுடெடுத்து தலை சீவி இருப்பார். உச்சி வகுடெடுத்து தலை சீவிய ஒரே தலைவன் தமிழ்நாட்டில் கலைஞர் தான். ஒல்லியான தேகம். நான் தான் அந்த கருணாநிதி என்று தன்னை அறிமுகம் செய்து கொள்ளுகிறார். உன்னுடைய நீ எழுதிய கட்டுரையில் குருதி சொட்டுகிறது, எழுதுவதை நிறுத்திக்கொள், படிக்கப்பார் என்று அண்ணா ஆற்றுப்படுத்துகிறார். ஆகவே அண்ணாவையும் கலைஞரையும் இணைத்தது ஒரு பேனாதான். பேனாவுக்கு மிகப்பெரிய வலிமை உண்டு. ஐ ஆம் த மைட்டி ஸ்டேட், நானே அரசு, நானே எல்லாம் என்று சொன்ன லூயி மன்னருடைய சாம்ராஜ்யத்தை சரித்து பிரெஞ்சு நாட்டில் ஒரு புரட்சி சூழ் கொண்டதென்றால் ரூசோ எழுதினான், மாஸ்கியூ எழுதினான், மாண்டஸ்கியூ எழுதினான். அவர்கள் எழுதிய எழுத்து சோசியல் கான்டாக்ட், சமுதாய ஒப்பந்தம் பிறந்ததற்கு பிறகு பாஸ்டிலை சிறைச்சாலையினுடைய கதவுகள் உடைந்து நொறுங்கியது. இது பேனா அன்றைக்கு செய்த சாகசம். ஆகவே பேனாவுக்கு வலிமை உண்டு. பெண்ணம்பெரிய அமெரிக்க ஏகாதிபத்தியம், சின்னஞ்சிறிய பூமி வியட்நாம். அந்த வியட்நாமை விழுங்கிவிட துடித்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஹோசிமன் களத்திலே நின்று போராடினாலும் அவன் அன்றைக்கு பேனாவை எடுத்து எழுதினான். சிட்டுக்குருவிகள் வல்லூர்களை வெல்லும், வெட்டுக்கிளிகள் யானைகளை வீழ்த்தும் என்று ஹோசிமின் எழுதினான். ஆகவே எழுத்திற்கு மிகப்பெரிய வலிமை உண்டு. ஆனால் பேச்சு மக்களோடு நேரடி தொடர்புள்ளது. பேச்சு மக்களிடத்தில் கண்மூடி கண் திறப்பதற்குள் அது மக்களிடத்தில் சென்றுவிடும். கலைஞர் அப்படி பேசுவார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வாலிப பெரியார் ஆசை தம்பி, காங்கிரஸ் ஆட்சி, வாலிப பெரியார் ஆசை தம்பிக்கு சிறுநீர் பெய்ய வேண்டும், ஒன்றுக்கு போக வேண்டும். சபாநாயகரை பார்த்து இப்படி ஒரு விரல் காட்டி ஒன்றுக்கு போக வேண்டும், நான் போகலாமா சபையில் இருந்து என்று அனுமதி கேட்கிறார். உடனே ஒரு காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் எழுந்து சொன்னார், உறுப்பினருக்கு ஒன்றுக்கு போக வேண்டும் என்றால் சபாநாயகரிடத்தில் எதற்கு அனுமதி கேட்கிறார் என்று அவர் சொன்ன மாத்திரத்தில் சபை கலகலத்து
ஒரு மாதிரி ஆசை தம்பி அவர்களை குறைத்து மதிப்பிட்டது. உடனே கலைஞர் துள்ளி வருகிறது வேல் என எழுந்தார். ஆசை தம்பி ஒன்றுக்கு போக வேண்டுமென்றால் கனம் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் ஏன் வாயை திறக்கிறார் என்று கேட்டார். இது கலைஞரை தவிர யாரும் செய்ய முடியாது. கலைஞரிடத்தில் வந்து கண்ணதாசன் கேட்கிறார், நான் பாண்டிச்சேரியில் நிற்கிறேன் என்று. கண்ணதாசன் மது அருந்துகிற ஒரு கோப்பையில் என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு என்று சொர்க்கத்தில் மிதந்த கவிஞன் எங்கள் கவிஞன். கலைஞர் கேட்டார் கண்ணதாசனிடத்தில், ஒன்னால் அங்கே நிற்க முடியுமான்னு கேட்டார். பாண்டிச்சேரியில் ஏன்னு கேட்டார் கண்ணதாசன். இல்லை அங்கே குடி உண்டே அப்படின்னார். ஏன் இங்கேயும் குடி இருக்கே அப்படின்னு கலைஞர் சொன்னார். எங்கே குடி இருக்கு உங்கள் நாட்டில் அப்படின்னு கண்ணதாசன் திருப்பி கேட்டார். கலைஞர் சொன்னார், காரைக்குடி, கண்ணங்குடி, குன்றக்குடி, குமரக்குடி, மணக்குடி, மாங்குடி, லால்குடி, ஆய்க்குடி, புதக்குடி, சூரக்குடி, எனக்கு புகழ் தந்த கள்ளக்குடி போதுமா குடி என்றேன் என்றார் கலைஞர். அப்படி பேசுவார். அவருடைய பேச்சை கேட்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்த காலம் ஒரு காலம். 1975 எமர்ஜென்சிக்கு பிறகு நான் கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் நெருக்கடி நிலையில் நாம் என்று திருநெல்வேலி பாப்புலர் திரையரங்கில் கலைஞர் பேச வருகிறார். கல்லூரி மாணவனாக இருந்த நாஞ்சில் சம்பத்து தரையில் உட்கார்ந்து கலைஞருடைய பேச்சை கேட்கிறேன். பயங்கரமான கூட்டம். நேற்று நான் நெருக்கடி நிலையில் பேச வந்தேன், நாம் என்ற தலைப்பில் பேச வந்தேன், இங்கே வந்து பார்த்தால் இங்கேயும் நெருக்கடி தான் என்று அந்த கூட்ட நெரிசலை அழகாக சொல்லுகிறார். அதே நேரத்தில் கலைஞருடைய சிந்தனை தமிழனை தோளில் சுமப்பது, தமிழை நெஞ்சில் சுமப்பது. நான் கன்னியாகுமரியிலேருந்து வர்றேன், நானும் மலர்வழியும். எங்களுக்கு ஒரு சோகம் என்ன தெரியுமா? அந்த கன்னியாகுமரியை பாசிஸ்டுகள் ஒரு காவி வண்ணத்தின் அடையாளமாக மாற்றுவதற்கு அவர்கள் ஒரு கருவி எடுத்தார்கள். அவர் பெயர் விவேகானந்தர். நான் விவேகானந்தரை குறைத்து மதிப்பிடவில்லை. அதை காவி மயமாக்குவதற்கு அவர்கள் விவேகானந்தரை பயன்படுத்தி கொண்டார்கள். அது மிகப்பெரிய கவலையை எனக்கெல்லாம் தந்தது. கலைஞர் வந்தார், கணபதி ஸ்தபதியை கூப்பிட்டார், நீ கடற்கரை கன்னியாகுமரி நடுக்கடலில் வள்ளுவனுக்கு ஒரு சிலை நிர்மாணிக்க வேண்டும் என்று சொன்னார். 133 அடி உயரத்தில் பீடத்தில் வள்ளுவர் சிலை வான்முட்ட எழுந்து நிற்கிறது. இன்றைக்கு அந்த சிலையை நடந்து போய் பார்க்கிற வசதியை அண்ணன் ஸ்டாலின் இன்றைக்கு செய்து தந்திருக்கிறார். அந்த சிலை திறப்பு விழாவிலே கவிஞர் வாலி சொன்னான், காகங்கள் உட்கார சிலை தருவார்கள், ஆனால் நீ ஒருவன்தான் மேகங்கள் உட்கார சிலை அமைத்தும்னு வாலி சொன்னார். ஒரு லட்சக்கணக்கான மக்கள் ஒரு கவியரங்கத்திற்கு திரண்டார்கள். அதில் அண்ணன் கவிதை பித்தன், திருச்சியில் ஒரு சந்த கவிஞர் இருந்தார் மரியதாஸ், இளங்கோவன், கருப்பு மலர்கள் தந்த காமராஜன், பேராசிரியர் ஜவஹர்லால், பழனி இளங்கம்பன், கவிக்கு அப்துல் ரஹ்மான், ஈரோடு தமிழன்பன், வைரமுத்து, பொன்னிவிழவன், இதெல்லாம் கலைஞருக்கு கவியரங்கத்தில் பாடி லட்சக்கணக்கான தமிழர்களை தமிழ் மயமாக்கினார்கள். 1986 ஒரு சொற்பொழிவாளன் ஆக வேண்டும் என்ற கனவோடு ஏதாவது ஒரு அரசு அலுவல் இல்லாவிட்டால் பேராசிரியர் பணியில் என்னை திணித்து விட வேண்டும் என்று என் குடும்பத்தில் என் தந்தையும் தாயும் ஒரு நெருக்கடியை நிர்பந்தத்தை தந்த பொழுது நான் ஒரு தேசாந்திரியாக வீட்டை விட்டு புறப்பட்டு ஒரு சொற்பொழிவாளன் ஆக வேண்டும் என்ற கனவோடு நான் புறப்பட்டு பேருந்தில் போகிறேன். திண்டிவனம் உள்ளாட்சி மன்ற தேர்தல், எம்ஜிஆர் ஆட்சி தேர்தல் நடைபெறப் போகிறது. கலைஞர் அங்கே பேச வருகிறார். நான் பேருந்திலிருந்து பார்க்கிறேன், எங்கே பார்த்தாலும் கருப்பு சிகப்பு கொடிகள்.
எங்கே பார்த்தாலும் உதயசூரியன் ஒளிவிளக்கில் சிரிக்கிறது. என்னன்னு பார்த்தா கலைஞர் பேசுகிறார் என்று நான் விளம்பரத்தை பார்த்தேன். கையில் பெட்டி வச்சுட்டு கீழே இறங்கி மேடைக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துட்டேன். கலைஞர் பேச வருகிறார். அவர் மேடைக்கு அருகில் வந்துட்டார். மேடைக்கு அருகில் வருகிற பொழுது கலைஞருடைய காரில் யாரோ ஒரு தான் கல்லெடுத்து வீசிட்டான். காரு கண்ணாடியும் உடையவில்லை, கலைஞருக்கும் காயம் ஏற்படவில்லை. ஆனாலும் கலைஞரை தாக்க முயற்சித்ததில் திமுகவின் தொண்டன் துடித்து போனான். அதற்கு பிறகு மேடையில் பேசியவர்களெல்லாம் ஒருமையில் பேசினார்கள். அவருடைய பேச்சில் அன்றைக்கு அக்கினி மணந்தது. அந்த கூட்டத்தை அன்றைக்கு இயக்கி கொண்டிருந்தவர் அண்ணன் TR பாலு. அவர் இயக்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையாக பேச கூப்பிட்டார். ஒவ்வொருவராக வந்து கலைஞரை தாக்க முயற்சித்ததற்கு கண்டனத்தை தெரிவித்து அமர்ந்தார்கள். என் பெருமைக்குரியவர்களே, எதிர் வரிசையில் கலைஞருடைய கவியரங்கத்தில் கலந்து கொள்கிற கவியரசர் பொன்னிவளவன் ஒரு நாற்காலில் உட்கார்ந்திருக்கிறார். அவரை கூப்பிடுவார்னு கூட அவர் நினைக்கல. அண்ணன் TR பாலு அடுத்து பொன்னிவளவன் பேசுவார்னு கூப்பிட்டார். பொன்னிவளவன் தத்தி தத்தி மேடைக்கு வந்தார். ஒலிபெருக்கிக்கு முன்னாலே வந்து நின்றார். கலைஞரை பார்த்தார். எழுதி வைக்கல, யோசிக்கல. கலைஞருக்கு மேடையில் நின்றுட்டு அவர் சொன்னார், பாதத்தை பார்த்து வை, பாதையெல்லாம் முள்கிடக்கும். சாதத்தை சாப்பிடும் முன் சாப்பிடவை காகத்தை, பாலெல்லாம் நஞ்சிருக்கும் பார்த்து பருகிடினி, காலமெல்லாம் உன்னை கொத்த காத்திருக்கும் மரணத்தை நாளெல்லாம் ஏமாற்ற நன்றாய் விழித்தெறினி, அடம் செய்யும் மரணமனில் அதனிடம் வேறு இடம் உண்டு போ என்று என்னிடத்தில் அனுப்பிவிடு. உன்னுயிரை காப்பதற்கு என்னுயிரை தந்திடுவேன், இன்னுயிரே நீ மரணத்தை வென்றுவிடுன்னு பாடினான். நான் உட்பட அந்த கூட்டத்தில் அனைவரும் அழுதார்கள். கலைஞர் பேச வரும் பொழுது சொன்னார், யாரோ ஒருவன் என்னை தாக்க முயற்சித்தான். அவனை ஏவி விட்டவர் யாரென்று எனக்கு தெரியாது. அவன் தாக்க முற்பட்டதால்தான் பொன்னிவளவனிடமிருந்து தமிழுக்கு ஒரு பாட்டு கிடைத்தது. அவன் தாக்க முற்படாவிட்டால் தமிழுக்கு இப்படி ஒரு பாட்டு கிடைத்திருக்காது. ஆகவே தாக்கியவன் வாழ்க, தமிழுக்கு ஒரு பாட்டு கிடைத்ததற்காக என்று சொல்லி கலைஞர் முடிக்கிறார். இது யாருக்கு வரும் இந்த நயம்? சொன்னார் உமாசங்கர், நான் பரிமேலழகர் உரையிலிருந்து திருக்குறளை வாசித்தேன், இன்னும் வாசிச்சிருக்கேன், எல்லா உரையும் படித்தேன். நான் கவிதை பித்தன் அடக்கத்தோடு சொல்கிறேன். பரிமேலழகர் உரையிலிருந்து இதுவரைக்கும் அந்த உரைகளில் த டெப்த்தான உரை நாவலர் உரை தான் நான் படித்ததுனால சொல்கிறேன். கீவா அதுக்கு பிறகுன்னு பார்த்தா கீவா ஜெகநாதன் உரை, அதற்கு பிறகென்று பார்த்தால் புலவர் குழந்தை உரை. இவ்வளவு உரை பரிமேலழகர் மணக்கொடுவர் பெரியார் என்று இவ்வளவு உரை வந்திருக்கிறது. அந்த உரையிலெல்லாம் ஊருக்கு போகவில்லை திருக்குறள். கலைஞர் வருகிறார், பேனாவை எடுக்கிறார், குறளோவியம் தீட்டுகிறார். பெயக்கண்டும் நஞ்சுண்ட அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர்னு ஒரு திருக்குறள். என்னுடைய நல்ல நண்பன் சந்திரசேகரன் சாப்பிட அழைக்கிறான் அவன் வீட்டுக்கு. போகிறேன். அவன் எனக்கு நஞ்சு கலந்து தருகிறான். நஞ்சென்று எனக்கு தெரியும். தருவது நண்பன், குடிக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விடுகிறேன். இதற்கு பேர் தான் நாகரிகம் என்கிறான் திருவள்ளுவன். எது நாகரிகம்? ஆடை உடுத்துவதா, அலங்காரம் செய்து கொள்வதா, ஒப்பனையில் மினுக்குவதா, ஒய்யாரமாய் நடப்பதா? இல்லை. நாகரிகம் என்பது நண்பனே என்று கருதி கொண்டிருந்தவன் நஞ்சை தந்தாலும் எவன் வாங்கி சாப்பிடுகிறானோ அவன் இந்த மண்ணில் நாகரிகத்தை கடைபிடிக்கிறான். இதை சாக்ரட்டிஸ் செய்தான். நோ thyself, உன்னையே எண்ணிப்பார் என்றான். ஏதென்ஸ் நாட்டு இளைஞர்களுக்கு நெஞ்சிலே எரிமலையை உற்பத்தி செய்தான். இளைஞர்களை கெடுக்கிறான் என்றவரை கைது செய்தார்கள், நீதிமன்றத்தில் நிறுத்தினார்கள். ஆகவே இளைஞர்களை தவறான பாதைக்கு அழைத்து செல்கிறான். சாக்ரட்டிஸிற்கு மரண தண்டனை தந்தார்கள். எப்படி தண்டனையை நிறைவேற்றுவது? நஞ்சு கொடுத்து கொல்வதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மெலிட்டஸ் நஞ்சு கொண்டு வருகிறான், குவளை நிறைய நஞ்சு. சாக்ரட்டிஸ் நண்பர்கள் சொன்னார்கள், கடலிலே கப்பல் வந்து நிற்கிறது,
நீ கப்பல் வரைக்கும் வந்துவிட்டால் உன்னை நாடு கடத்தி கொண்டு போய் விடுவோம், உன்னை காப்பாற்றி விடுவோம் என்று. சட்டத்திற்கு நான் கட்டுப்படுகிறேன். அப்படி ஒரு முயற்சி எடுக்க வேண்டாம் என்றான் சாக்ரட்டிஸ். பிறகு நண்பர்கள் சொன்னார்கள், நீ பேசிக்கொண்டே இருப்பாய், நீ விவாதித்து கொண்டே இருப்பாய், கேட்டுக்கொண்டே இருப்போமே, அந்த நாட்கள் இன்றோடு முடிகிறதா சாக்ரட்டிஸ் என்று கேட்டு அழுதார்கள். ஆகவே கொஞ்ச நேரம் விவாதித்து கொண்டிருப்போம், பேசிக்கொண்டிருப்போம் என்றார்கள். இல்லை, எப்போது வருகிற மரணம் இப்போது வந்தால் என்ன என்று சாக்ரட்டிஸ் திருப்பி கேட்டான். மெலிட்டஸ் அவனுடைய கை நடுங்குகிறது, குவளை நிறைய நஞ்சு கொண்டு வருகிறான். மெலிட்டஸ் சாக்ரட்டிஸுக்கு தெரிந்தவன் தான் நஞ்சு கொண்டு வருகிறான். அரசு கட்டளையை நிறைவேற்றவன் வருகிறான். சிரித்து கொண்டே நஞ்சை வாங்கினான். வாங்கி கொண்டு அந்த நஞ்சை கடகடவென்று சாக்ரட்டிஸ் குடித்தான். சாவின் மடியில் விழுந்தான். இந்த கதையை சொல்லி பேக்கண்டும் நஞ்சுண்ட அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவருங்கிற குரலுக்கு குரலவியத்தில் உரைத்திட்டுகிறார். இந்த நாட்டில் பரிமேலழகர் மூவாவும் புலவர் குழந்தையும் நாவலரும் சாதிக்காததை குரலோவியத்தில் பாமர மக்களுக்கும் திருக்குறளை கொண்டு சேர்த்தார் கலைஞர். இப்போ பேனாவா தேனாவான்னு எப்படி தீர்ப்பு சொல்கிறது? முடியலை. ஒரு பலகார கடை, லட்டு இருக்குது, லாடு இருக்குது, ஜாங்கிரி இருக்குது, மைசூர் பாகு இருக்குது, கோதுமை அல்வா இருக்குது, பூசணி அல்வா இருக்குது, காராப்பூந்தி இருக்குது, விதவிதமான பலகாரங்கள் அந்த பலகார கடையில் இருக்குது. பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, நகைக்கடை, முத்து மாலை, காசு மாலை, மனோரஞ்சித மாலை, மனோன்மணி மாலை, இட்லி மாலை, பிச்சிப்பூ மாலை, முத்து மாலை என்று பலவிதமான மாலைகள் அலங்கரிக்கப்பட்டு தொங்கவிடப்பட்டிருக்கிறது. நகைக்கடையும் ஒருவன் பார்க்கிறான், பலகார கடையும் ஒருவன் பார்க்கிறான். பலகாரத்தை வாங்கி தின்றவன் நகைக்கடையை பார்த்துவிட்டு சொன்னான், மாணிக்கம் தித்திக்கில் என்னாகும் மற்ற மதுரங்கள். அந்த பலகார கடையில் சாப்பிட்டது ரொம்ப தித்திக்குதே, இந்த நகையும் தித்திக்குமானால் மாணிக்கங்கள் என்ன ஆகும்? மாணிக்கம் தித்திக்கில் என்னாகும் மற்ற மதுரங்கள் என்று கேட்டதைப் போல கலைஞர் பலகாரக்கடையாகவும் இருந்தார், நகைக்கடையாகவும் இருந்தார். அவர் பேனாவையும் பயன்படுத்தினார், அவர் தேனாவையும் பயன்படுத்தினார். ஒரு இருண்டு கிடக்கிற இதய கிழக்குகள் விடுவதற்காக பேச்சையும் எழுத்தையும் ஆயுதமாக ஏந்தியவர்தான் கலைஞர் என்ற தீர்ப்பை விளங்கி காலம் கடந்துவிட்ட காரணத்தால் கோலத்தை முடித்துக் கொள்கிறேன். சந்திரசேகருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டிமன்றத்தை முடிந்தவரை எல்லா ஊரிலும் நடத்துவதற்கு நாம் முயற்சிப்போம் என்று சொல்லி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.